வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறாங்க. வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா? அவர் முடித்ததில் துவங்க வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், உண்மையை உண்மையா தேடுன்னு. ஏசு சொன்னார், I am the truth. சிருஷ்டிகராய் இருந்தவர் நம்மோடு சிநேகம் கொள்ளும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனுஷன் பாவம் செய்யாட்டா கூட இயேசு இந்த பூமிக்கு வந்திருப்பார். சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யார் துரத்துவா? பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். நோ 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 நோ, நீங்க தான் துரத்துவீங்க. இன்னிலிருந்து வியாதியா இருக்கவங்க மேல நீங்க கை வைக்கணும். பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசை துரத்தணும். இதெல்லாம் உங்களை துரத்தி நீங்க ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்ல, இதையெல்லாம் நீங்க விரட்டணும். உன்னை வந்து காக்க மட்டும் நான் இல்ல, உன்னை வச்சு தாக்கவும் நான் அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். கடவுள் தன்னுடைய நீதியை பாவியான மனுஷனுக்கு பரிசாக கொடுக்கிறார். அதுதான் சுவிசேஷம். இந்த சப்ஸ்டிட்யூட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா? பதிலாக ஒரு ஆளை வைத்தல். ஆதாம் ஒரு ஆட்டத்தை இறங்கினா தோத்து போயிட்டான், அதனால நம்ம டீம் தோத்து போயிடுச்சு. ஏசு பேட்டை வாங்கிட்டு இறங்கினா இருப்பாருங்க, அடி என்ன அடிச்சாரா? இப்ப நம்ம மறுவர்க்க டீமை மறுபடியும் ஜெயிக்கிற டீமா மாத்திட்டாரு, வின்னிங் டீமா மாத்திட்டாரு. சண்டை போட்டது இயேசு, கப்பையும் பரிசையும் அனுபவிக்கிறது நாம. அவர் காண்குரர். You are more than a conqueror. ஆடாம ஜெயிச்சோமடா. ரட்சிப்பு என்பது இலவசமான ஈவு. சில நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை இழந்துருவ அப்படிங்காங்க. நான் சொல்றேன், இழக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் கிரியையினால் பெற்றால்தான் என் கிரியையினால் இழக்க முடியும். நான் கிருபையினால் பெற்றிருக்கிறபடியினால் என்னால் அதை இழக்கவே முடியாது. இட்ஸ் a free gift of God. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. இந்த கிருபைங்கிறதுல இன்னொரு தேவனை பற்றி ஒரு புதிய பரிமாணத்தை நீங்க பார்க்கலாம். அது என்னன்னா, the sovereignty of God. கடவுளின் ஏகாதிபத்தியம். இவனை ஏன் பிளஸ் பண்ணீங்க? ஏன் இஷ்டம். லேட்டா தானே வந்தான், இவனுக்கு ஏன் இம்புட்டு சம்பளம்? அது ஏன் இஷ்டம். sovereignty of God உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கடவுள் சொல்றாரு ஏன் இஷ்டம். அதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர். ஏன்னா நான் பிடிக்கல, அவர் பிடிச்சிருக்கிறாரு. ஆடு மெய்ப்பனை கண்டுபிடிக்கலங்க, மெய்ப்பன் தான் ஆட்டை கண்டுபிடிச்சான். சத்துருவின் சகல வல்லமை. அப்ப சத்துருகிட்ட என்ன இருக்கு? அவங்கிட்ட வல்லமை இருக்கு, உனக்கு அதிகாரம். அப்ப சத்துரு கிட்ட இருந்து கூட அதை புடுங்கல பாருங்களேன். உங்ககிட்ட இருந்து புடுங்கிடுவாருன்னு சொல்றாங்களே, கடவுள் பாருங்க பிசாசுக்கே நீதி உள்ளவரா இருக்கிறார். மோசே விசுவாசித்தான், மோசே விசுவாசித்தான் பைபிள்ல போட்டிருக்க நிறைய இடங்கள் போய் படிச்சு பார்த்தா, அந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அவனே விசுவாசித்திருக்கான். அதுக்கப்புறம் மோசே விசுவாசித்தான்னு ஒரு வசனம் கூட இல்ல. டேய், உங்களை கூட்டிட்டு போனே கடையில என்னையே போக விடாம பண்ணிட்டீங்களடா. அதைத்தான் ஏசு சொன்னார், நீங்களும் உள்ள போக மாட்டீங்க, போறவனையும் விட மாட்டீங்க. ஆனா நீ நல்லா பாரு, பாவிகளும் வேசிகளும் திருடர்களும் கொலைபாதகர்களும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப கடவுளுடைய தயவு ஒருத்தங்க மேல வர வர அவங்க எப்படி வாழ்வாங்க? உங்களை செல்வமா வாழ வைக்கும். இதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க பாருங்க. பாருங்க பிரதர், பைபிள்ல கையில பைபிள் வைக்காம பணக்கட்டுகளை வைத்து பாலசேகர் பேசிக் கொண்டிருக்கிறார். போடுங்களா போடுங்களா போடுங்களா, நான் அதுக்காக எல்லாம் சொல்லுங்க. நீர் எல்லாமே செய்து முடித்தீர். இந்த பாட்டை தேடிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பாட்டு புக்கில் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் படிச்சிருக்கோம். நியூ டெஸ்டமெண்ட் வர்ஷிப்ங்கிறது அப்படிதான். சும்மா லிரிக்ஸ்லாம் வந்து சும்மா அப்படி பாட வேண்டியதுதான். அப்படியே டெவலப் பண்ணிட வேண்டியதானே சாங்கா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே செய்து முடித்தி. ஆமா, எனக்காக எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ அவர் மரித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரிமெம்பர் தட், ரிமெம்பர் தட். நீங்கள் சுகமடைய அவர் காயப்பட்டிருக்கிறார். ஆமென். உங்க தலை நிமிரணுங்கிறதுக்காக
நம்ம தலை, அவர் தலைய தொங்க விட்டுருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தலை குனிந்தார், அவமானங்களை பட்டார். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட நிலையில வாழ்ற நம்ம அவமானம் இல்லாம தலை நிமிர்ந்து, நீ வெட்கப்பட்ட எல்லா இடத்திலையும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்படியாய் அவர் உங்க வெட்கங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார், உங்கள் வேதனைகளை எல்லாம் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், ஒன்னே ஒண்ணுதாங்க நினைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, he done everything, he finished everything. ஆமென். ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கணும். வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறாங்க. வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா? அவர் முடித்ததில் துவங்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் முடித்ததில் நீங்கள் துவங்க வேண்டும். அதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா நீங்க எல்லா டென்ஷனையும் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு ஐயோ என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நான் வந்திருக்கிறேன், நானா வரல, என் அப்பா இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த பெற்றோருக்கு என்னை கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னை கொண்டு வந்த என் தேவன் எனக்காக சில அற்புதமான திட்டங்களை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திட்டத்தில் நான் வாழ, அந்த திட்டத்தை நான் போய் அடைய என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். எல்லாமே எனக்காக செய்து முடிக்கப்பட்டுச்சு. ஆமென். இது புரிஞ்சிச்சுன்னா உங்க ஜேர்னி எப்படி இருக்கும் தெரியுமா? ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும். ஆமென். திகில் படம் மாதிரி இருக்காது, என்ன இருக்கு, அப்படியே ஒரு ரெஸ்ட்ஃபுல்லா போவீங்க. ஏதாவது ஒன்று முன்னாடி பின்னாடி வந்தா கூட சொல்லுவீங்க, இது எனக்கு வேணா இன்னைக்கு இப்போ தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு முதல்ல தெரியும் இது வரும்ட்டு. அதனால அதுக்கு ஒரு பதில் அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பார். ஜெகோவா ஜைரா, ஜெகோவா ஜைரே. ஆமென். எஸ், he knows everything. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க வாழலாம்னு உலகம் சொல்லலாம். அதனால தான் அந்த உலகம் வந்து கெட் நாலேஜ் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. இவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளே பாஸ், அது ஓல்டு வெர்ஷன், நீங்கள் அப்டேட்டாக இல்லை அப்படின்றாங்க. டேய் திணற இப்போ தாண்டா படித்தேன், அதுக்குள்ளே அடுத்தால திருப்பி போய் உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதுனால நீங்கள் சாதிக்க போகிறதில்ல. எல்லாம் தெரிந்த ஒருவரை உங்களுக்கு தெரிவதின் மூலம் வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் யாருக்கு தெரியுமோ அவர் எனக்கு தெரியும். He is my daddy. Amen. He is my daddy. Hallelujah. He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் அந்த ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருக்குது. ஆமென். எல்லாம் அறிந்தவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அறிந்தவர். ஸோ வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப அழுத்தத்தோடு நீங்கள் வாழ்வது கடவுளுடைய திட்டமோ நோக்கமோ அல்ல. ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டா ஹாப்பியாக நீங்கள் வாழ்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் அழுத்தப்பட்டு மரித்தார். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்கள் ஆனந்தமாய் வாழ அவர் அழுத்தப்பட்டு மரித்தார். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, எதுவும் கோபமா? பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்கள் ஆனந்தமாய் வாழ இயேசு அழுத்தம் நிறைந்தவராய் மரித்தார். ஸோ பி ஹாப்பி, டோன்ட் வரி. ஆமென். உலகம் சும்மா சொல்லுது பி ஹாப்பி டோன்ட் வரின்னு, பட் எப்படி பாஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படிங்கிறத சொல்கிறோம். எப்படின்னா, இயேசு எனக்காக மரித்தார், என் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அதனால் நான் சமாதானமாக இருப்பேன். ஏன்னா நான் என் செயல்களினால் வரும் விளைவை அனுபவிக்கும்படி வரவில்லை, அவர் செயலினால் வரும் விளைவை அறுவடை செய்ய நான் வந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல? காலையில் உங்கள் செயலை நீங்கள் அறுக்க வரவில்லை, அவர் செயலை அறுவடையாக பெற்றுக்கொள்ள இந்த காலையில் அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்க பாவ செயலின் வரும் விளைவுகளை எல்லாம் இயேசு சிலுவையில் அறுவடை செய்தார். You know, cross is the harvest for Christ, for our Savior. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு அறுவடையை எடுத்துக்கொண்டார். எந்த அறுவடை? நம்ம கிரியையினால வந்த எல்லா நெகட்டிவையும் அவர் மேல எடுத்துட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம், அதை அவர் வாங்கிட்டார். உங்களுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? தேவனுடைய கிருபை வரமோ லைஃப். டெத் அவர் எடுத்துட்டு லைஃப் உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. ஆமென். இட்ஸ் a free gift of God. It's a free gift of God. ஆமென்.
கிறிஸ்தவம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. கிறிஸ்தவம் வந்து இப்போ எதில் இருக்கு தெரியுமா? இது ஒன் கைண்ட் ஆஃப் ரிலீஜனாக மாறிடுச்சு. பட் கிரைஸ்ட் இஸ் நாட் அ ரிலீஜியன். கிரைஸ்ட் இஸ் அ லைஃப் கிவர். ஹீ இஸ் அ லைஃப். அவர் சொல்ல நான் கிறிஸ்தவங்கிற ஒரு மதத்தை உருவாக்க வந்தேன்னு சொல்லலை. டிக்ஷனரிலாம் நிறைய நேரம் தப்பாக தான் போடுறாங்க. கிரைஸ்ட்னு போட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு போட்டுங்க. நோ 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 நோ. அவர் மதத்தை உருவாக்க வந்தவர் அல்ல, அவர் ரட்சகர். He is the savior of the world. He is a life giver. அவர் சொன்னார், I am the life, I am the truth, I am the way. இந்த உலகத்தில் வந்த எல்லா மகான்களும், இந்த உலகத்தில் வந்த எல்லா அவதார புருஷர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லாரும் எது உண்மை, எது சத்தியம், எது வழின்னு தேடினாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் தேடல. நீங்க தேடினது நான் தான் அப்படின்னு சொன்னார். I am the way, I am the truth, I am the life. I am. நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? அது நான் தான் சொன்னார். விவேகானந்தர் சொன்னார், உண்மையா உண்மையா தேடுன்னு. இயேசு சொன்னார், I am the truth. ஆமென். அவர் வந்து எது உண்மை, சாமி எங்க இருக்குன்னு அவர் தேடல. அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். I am the perfect image of the heavenly Father. Yes. என்ன பார்த்தியா? அப்போ அவரை பார்த்த. ஏன்னா அவர் மடியிலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். மரியின் மகனாக நான் பிறந்திருக்கலாம், ஆனால் மரியின் மகனாக நான் பிறப்பதற்கு முன்பாக அவர் மடியிலே நான் இருந்தவர். ஆமென். ஆதி முதலாய் இருந்தவர், அகிலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் தான் இந்த பூமிக்கு இயேசுவாக இறங்கி வந்தார். சிலருக்கு கொஞ்சம் அவ்வளோ புரியாது பாருங்க. அவங்க கேட்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 2000 இயர் தான் ஆகுது, அப்போ இந்த உலகத்தை யார் படைச்சா? அவர் தாங்க படைச்சாரு. படைச்ச அவர் நம்ம கூட ஒரு பார்ட்டி பண்ணலான்னு வந்தார். அதான் 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 விஷயம். ஆமென். வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார். ஆமென். சிருஷ்டிகராக இருந்தவர் நம்மோடு சிநேகம் கொள்ளும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் பாவம் செய்யாட்டா கூட இயேசு இந்த பூமிக்கு வந்திருப்பார். நம்ம வந்து ஃபால்ல இருந்து எல்லாத்தையும் படிக்கிறோம். நம்ம பைபிள் எப்படி படிக்கிறோம்னா, வீழ்ச்சி, வீழ்ச்சியின் விளைவாக மீட்பு, இப்படி படிக்கிறோம். நோ 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 நோ. மனுஷன் ஒரு பாவமும் செய்யாம பெர்ஃபெக்டா அவன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் கிரைஸ்ட் வந்திருப்பார். ஏன்னா கிரைஸ்ட் வந்ததின் நோக்கம் வெறும் பாவத்தை மன்னிக்கல, அங்க ஒரு ட்ரைவன் டான்ஸ் ஒன்று நடந்துட்டு இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரித்துவ தேவனுடைய நடனம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா வந்திருப்பார். இன்கார்னேஷன் அப்படிங்கிறது, இந்த மனு அவதாரம் என்பது வீழ்ச்சிக்கு பிறகு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றல்ல, அது வீழ்ச்சிக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம பாவத்தில் விழுந்ததுனால அதையும் சேர்த்து சரிப்படுத்திட்டு போயிட்டார். ஹலோ, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க, போகிற வழியில் விழுந்துட்டீங்க, ஏதோ ஒரு அடிபட்டுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உங்களை சரிப்படுத்துடுறாங்க. இப்போ சரியாயிடுச்சு, காயெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? விழுந்தேனே காயம் ஆறிச்சு, விழுந்தேனே காயம் ஆறிச்சுன்னு யோசிக்க மாட்டீங்க. ஆமாம், நம்ம எந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு கிளம்புவீங்க. அது மாதிரி மீட்புங்கிறது என்னன்னா, நாம் ஒன்றை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது வீழ்ச்சி நடந்து விட்டது. ஸோ கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த அவருடைய செயலின் மூலம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணார்? மீட்டார். ஆனால் ஜேர்னி எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா, அந்த ட்ரைவுன், அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரு, இந்த திரியேக தேவனோடு கூட இணைந்து ஒரு பெரிய மகா உன்னதமான வாழ்க்கையில் இணைவதற்கு தான் இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் மீட்பு வந்து ஏதோ விழுந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவினுடைய பிறப்புங்கிறது மனுஷனுடைய பாவத்தினால் வந்ததுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, யோசிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ட்ரினிட்டி பற்றி நாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் போதித்தோம், சில வாரங்கள் போதித்தோம். நீங்கள் கேட்கலன்னா அதை பற்றி கேளுங்க. இல்லைங்க இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சர்ச்சில் ஒரு ஒண்டர்ஃபுல் புக்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க. ஃபஸ்ட்டு ஜெசுவடியான் சில்வெஸ்டர் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம், டிவைன் அடாப்ஷன், ஆங்கிலத்தில், தமிழில் வந்து புத்திர சுவிகாரம், தெய்வீக புத்திர சுவிகாரம். ஐ ரெக்கமெண்ட் திஸ் புக். அந்த புக்கை எடுத்து வாசிங்க. பல வெளிப்பாடுகளை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. கிறிஸ்தவ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஒன்றும் பெருசாக கற்றுக்கொள்கிற ஒரு இதுக்குள்ளெல்லாம் அவங்கள நடத்தவே இல்லை. சும்மா சட்டத்திட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக வந்தியா, ஒழுங்காக போனியா, அப்படி இப்படின்னே சொன்னாங்களே தவிர எந்த வெளிப்பாடும் உள்ள போகலை. அதனால தான் இம்புட்டு பாடு. எல்லாம் சொல்லுங்கள், வெளிப்பாடு இல்லை, அதான் இம்புட்டு பாடு. வெளிப்பாடு வந்துச்சுன்னா, உள்ள மட்டும் வெளிப்பாடு வந்துச்சுன்னா நம்முடைய வெளிப்பாடெல்லாம் மாறிடும். இப்போ வெளிப்பாடு இவ்வளவு இருக்குது, காரணம் நமக்கு உள்ள வெளிப்பாடு வராதனால தான். வந்துச்சுன்னா வந்து பார் அப்படிம்பீங்க. ஹலோ, எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லுவீங்க? வந்து பார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒன்றும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்பதுதான் உங்களுக்கான வாக்காக இருக்கிறது. ஆமென். அதே ப்ராமிஸை தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்னா, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, சத்ருவின் ஒரு சில வல்லமை இல்லை, என்ன போட்டிருக்குது? சகல. சொல்லுங்க பார்க்கலாம். சகல சொல்லுவீங்களா? அந்த சகல இல்லை இது. இவர் எனக்கு சகல அப்படிம்பாங்களா? அந்த சகல இல்லை. இது என்னது? ஆல். எல்லாம் சொல்லுங்க, சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, இயேசு கொடுக்கப்பட்டிருக்கா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? கரெக்டாக படிச்சிருங்க, இல்லைன்னா தப்பா போயிடும். இதோ சி, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கொரோனா உங்களை சேதப்படுத்தாது, கேன்சர் உங்களை சேதப்படுத்தாது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கரெக்டா சொல்லணும்னா, நீங்க போய் தான் அதை சேதப்படுத்த போறீங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதாங்க கரெக்டு. நம்ம நினைச்சிட்டோம்னா, ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே நன்றி. ஆக்சுவலி அவன் ஜோம் பண்ணணும், இவன் வராதுக்கு நல்லது அப்படின்ட்டு. நல்ல வேலை இவன் வரல அப்படின்னு நினைக்கணும். இப்போ பாருங்களேன், ஜீசஸ் இந்த பூமியில் இருந்த போது பிசாசுலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் ஏன் வந்தீர்? காலத்துக்கு முன்னே ஏன் வந்தீர்? எங்களுக்கு தான் இன்னும் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தீங்க? ஐயோ, இவர் என்னைக்கு தான் போவாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தான். இயேசுனாலே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அவனால் சகிச்சிக்க முடியல. த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கூட அவனால் என்ன பண்ண முடியல, நிற்கவே முடியல. நான் சொல்கிறேன், அந்த அதிகாரத்தை, அந்த ஜீவனை உங்கள் மேலே இன்னைக்கு ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். யூ ஹேவ் த சேம் பவர், யூ ஹேவ் த சேம் அத்தாரிட்டி ஓவர் த டெவில், ஓவர் த சிக்னஸ், ஓவர் த டெத். ஆமென். யூ ஹேவ் அத்தாரிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஹேவ் அத்தாரிட்டி. ஆமென். சபை காலங்காலமாய் போதிக்காத ஒரு சத்தியம் ஒன்று இருக்கும்னா அதற்கு பெயர் விசுவாசியின் அதிகாரம். அதை பற்றி சொல்லியே கொடுக்கல. நீங்கள் சபையில் இதை கேட்கவே முடியாது. சபையில் என்ன கேட்பீங்க தெரியுமா? ஐயாவுக்கு எல்லா பவரும் இருக்கு. ஐயா, ஒரு அங்கி போட்ட ஒரு ஐயா இருப்பார், இல்லைன்னா ஜிப்பா போட்ட ஒரு ஐயா இருப்பார். இங்கே பையா மட்டும்தான் இருக்கிறார். அவர் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டாங்க. உங்கள் கையில், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. மார்க் சாப்டர் 16 உங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பாருங்க. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 பாருங்க, 17 பாருங்க. ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்படி உங்கள் பைபிளில் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? பாஸ்டர்களால், சுவிசேஷகர்களால், வேற யாரு? தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்குது? This sign will accompany those who have believed. எல்லாம் சொல்லுங்க, believed. அதாவது இது யாரால நடக்க போகுது? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால். நீங்க விசுவாசியா விசுவாசி இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசி. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் த பிலீவர். அதே சொல்லி கொடுக்கணும் போல. சில பேர், நான் எங்க விசுவாசியா ஆயிட்டேனா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் அ பிலீவர். இந்த உலகம் சந்தேகத்தில் இருக்குது. நீங்க சந்தேகி அல்ல, நீங்கள் விசுவாசி. அதை நீங்க முதல்ல விசுவாசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசி.
அதை நீங்க முதல்ல விசுவாசிங்க. I am not a doubter, I am a believer. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஆள் கிடையாது நான். இந்த சங்கடங்களுக்கு நடுவில் கூட கடவுள் எனக்காக ஒன்றை செய்வார் என்று விசுவாசிக்கிற சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஆமென். இந்த லாக்டவுன் டைம்ல கூட எனக்காக கடவுள் ஒன்றை செய்வார் என்று நம்புகிற மக்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசி. ஆமென். அதனால தான் பாருங்க, இந்த லாக்டவுன் டைம்லலாம் கடவுள் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலலாம் கடவுள் செய்கிற காரியங்கள் மகத்துவமானவைகளாக இருக்கிறது. அவ்வளோ பிளஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். காலையில் உள்ள நுழையும் போது 1 lakh ஆஃபரிங் கையில் வந்துருச்சு. இப்போ சிலருக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படி படப்படங்கும், ஆன்லைனில் ரொம்பவே படப்படங்கும். அடி ஒன்றும் பதறாதீங்க. என்னன்னா வார்த்தையை கேட்குறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம். இந்த லாக்டவுனில் என் பிஸ்னஸ்ஸு அவ்வளோ ஆசீர்வாதம். அதனால் நன்றியாக இதை நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், லாக்டவுன்லேயும் லேக்கா அவங்க லேக் கொடுத்துருப்பாங்கன்னா கோடியே வந்திருக்கணும்ல. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது கட்டுகளால் நிரூபிக்கப்படுகிறது. பல சூட்கேஸ்களால், பல செக்குகளால் அது நிரூபிக்கப்படுகிறது. ஆமென். இதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க பாருங்க. பாருங்க பிரதர், பைபிள்ல கையில பைபிள் வைக்காம பணக்கட்டுகளை வைத்து பாலசேகர் பேசி கொண்டிருக்கிறார். போடுங்கடா போடுங்கடா போடுங்கடா. நான் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க எது பண்ணாலும் பொறுக்காது பாருங்களேன். ஏதாவது ஒன்று, எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். ஒரு சாட்சி இல்லை, இது மாதிரி நிறைய சாட்சி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்னமோ தெரில, அதான் பஞ்ச நேரத்தில் தான் ஈசாக்கு நல்லா வரான். ஊர் பஞ்சம், ஆனால் ஈசாக்கு பஞ்சத்தில் இல்லை. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஆனால் ஆபிரகாம் பஞ்சத்தில் இல்லை. யோசேப்பு காலத்தில் பஞ்சம், அவன் பாருங்க இன்னொரு லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ் போயிட்டான். அவன் இருந்த இடத்திலே பஞ்சம் இல்லாத மாதிரி ஆக்கிட்டான். ஆமென். எல்லா சீசன்லையும் எல்லாம் இருந்திருக்குது, ஆனால் அவங்க வேற மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க. ஆமென். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த லாக்டவுனில் கூட பெருசாக நடக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறேன். மக்களுக்கும் அது நடக்குது, நமக்கும் நடக்குது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்னது பாருங்க, 17. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். யார் துரத்துவா? பாஸ்டர். நோ, நீங்க தான் துரத்துவீங்க. ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அப்புறம் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, அதாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். இந்த சர்ப்பம் சொல்லும்போது ஒரு நெகட்டிவான திங்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும் பொழுது ஒன்றும் பண்ணாது. நேற்று கூட ஒருத்தருக்காக ஜோம் பண்ணும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன பாதிப்பு. அப்போ அவருக்காக ஜோம் பண்ணும்போது டக்குன்னு ஆண்டவர் இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் இந்த நெருப்பு எரியறதுக்காக கட்டை எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணிடுச்சு, அப்படி கவிக்கிட்டு. யார் கையில்? பவுலுடைய கையில். என்னடா, பரிசுத்தவான் தான், கிருபையை நிறைய பெற்றவர் தான், ஆனால் கையில் எது கவிக்கிட்டு இருக்கு? பாம்பு கவிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே பல பிரச்சனையை தாண்டி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தீவுக்கே சேர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ எது கவிக்கிட்டு இருக்கு? பாம்பு கவிக்கிட்டு இருக்கு. இவனை பற்றி இப்போ வேற நிறைய கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லலாம். என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாதகர், கொலை பாதகனாக இருப்பான் போல, பழி அவனை விடலை பாருங்க அப்படின்னு ஆவுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு எதிராக? பவுலுக்கு எதிராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் அதை உதறி, அடுத்த வசனம் போடுமா,
விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் என்ன சொன்னாங்க? கொலை பாதகன். இதற்கு சந்தேகமே இல்லை. எவ்வளோ ஒரு தெளிவு கொண்டாங்க பாருங்க. கெட்டது நடந்துட்டுனாலே அவன் யார் தான்? கெட்டவனாக தான் இருப்பான், அவன் மோசமாக தான் இருப்பான், அவன் அவளம்தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை, நல்லா கவனிங்க, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். சிலதின் வழியாலாம் நீங்க போறீங்க, சிலது உங்களை கவ்வுற மாதிரிலாம் இருக்குது, ஆனா ஒரு தீங்கும் நீங்கள் அடையாதிருப்பீர்கள். வெளியில இருந்து உங்களை கவ்வுகிற சக்தியை விட உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன் பெரியவைகளாக இது இருக்கிறது. The life of Christ is in you. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அவன் அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இயேசு அதுதான் சொன்னார், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் சேதப்படுத்தாது. தைரியமா வாழுங்க இந்த உலகத்தில், பயந்துக்கிட்டே வாழாதீங்க. நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கனாலே நீங்க கொஞ்சம் தைரியசாலி தான். ஆமென். ஆமாம், அதுக்கே ஒரு தைரியம் வேணும் தானே. நிறைய பேருக்கு பரவாயில்ல, சரி, உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் இருந்துக்கோங்க. என் விசுவாசத்தில் நீங்கள் வாழ முடியாது, உங்கள் விசுவாசத்தில் நான் வாழ முடியாது. தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்படி தான் இருக்குது. ஆபகுக்கில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குது? பாஸ்டருடைய ஃபெய்த் இல்லை, பாஸ்டர் வந்து பிலீவருடைய ஃபெய்த்தில் இல்லை, தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கில் அப்படி தான் படிக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். அதனால் நீங்கள் இன்னொருடைய ஃபெய்த்தில் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை, உங்களுடைய ஃபெய்த்து. அப்போ இந்த டைமில் எல்லாம் கஷ்டம், வியாதி வந்துடுமோ அது வந்துடுமோன்னு பயந்து வாழும்போது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால தான் வந்திருக்கீங்க. இன்னும் தைரியமாக போங்க, செய்ய வேண்டியதை தைரியமாக செய்யுங்க. ஒரு தீங்கையும் நீங்கள் காண்பதில்லை. ஆமென். உலகத்துக்கு இது கொஞ்சம் புரியாது, அதனால் அவங்க சில சட்டம் சில ஒழுங்குகள்லாம் வச்சுருக்காங்க. நம்மளும் அது கீழ்ப்படிஞ்சு தான் நாம் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி நிறைய காரியங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எதெல்லாம் வந்து கவுனா கூட அதை உதறி போடுற ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உதறி போட்டு ஒரு தீங்கையும் காணாதிருந்தான். ஆமென். அப்போ வந்து வெளியில் எப்படி இருக்குதோ அப்படி யோசித்து வாழக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அத்தாரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் எ பிலீவர், ஐ ஹாவ் அத்தாரிட்டி. அந்த அதிகாரம் யார் கொடுத்தா? இயேசுவே கொடுக்குறாரு. ஆமென். சத்ருவினுடைய எல்லா வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அத்தாரிட்டி. இன்னிலிருந்து வியாதியாக இருக்கவங்க மேலே நீங்கள் கை வைக்கணும். ஆமென். பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசை துரத்தணும். ஆமென். இயேசுவின் நாமத்திலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இப்பொழுது நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெவில் வந்து விலகணும், நோய் விலகணும். ஆமென். இதெல்லாம் உங்களை துரத்தி நீங்கள் ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை, இதையெல்லாம் நீங்கள் விரட்டணும். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, நான் கனவு பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்டர், ஒரு பாம்பு என்னை விரட்டிக்கிட்டே வந்தது, இந்த பக்கம் ஒரு எருமை மாடு என்னை முட்டவே வந்தது, ஒட்டி வந்தேன், டக்குன்னு சர்ச்சு கேட்டு திறந்தது, ஏசப்பான்னு உள்ள குதிச்சுட்டேன், டப்புன்னு போயிடுச்சு அப்படிங்காங்க. நான் சொன்னேன், நீங்க என்னைக்கு எருமை மாடை விரட்ட போறீங்க, நீங்க என்னைக்கு பாம்பை விரட்ட போறீங்க? நிறைய பேர் உள்ள ஓடி வந்தானே, அப்பா இதுலயே இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப நாள். கடவுள் சொல்றாரு, உன்னை வந்து காக்க மட்டும் நான் இல்லை, உன்னை வச்சு தாக்கவும் நான் அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். காத்தாலே பெரிய விஷயம், என்னை காக்கிறார் அப்படின்னு மக்கள் வாழ்றாங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்களை வச்சு தாக்குவார். ஆமென். வால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது. நீங்க எல்லாம் கடவுளுடைய அம்புகள். ஆமென்.
அண்ணனின் விழுதுகள்ங்கிற மாதிரி நீங்க ஆண்டவரின் அம்புகள். எல்லாம் சொல்லுங்க, அம்புகள். அப்படியே உங்க ஒவ்வொருத்தரையும் வச்சு ஒரு டார்கெட்டை கடவுள் முடிக்க போறார். சில இதை அவர் இந்த உலகத்துல நடத்தி காட்ட போகிறார். ஆமென். சிலர்லாம் போற இடத்துல வியாதியே இருக்காது, சிலர் போற இடத்துல தரித்திரமே இருக்காது, சிலர் போற இடத்துல பலகீனமே இருக்காது, சிலர் போற இடத்துல இருள் இருக்காது, சிலர் போற இடத்துல சாபம் இருக்காது, சிலர் போற இடத்துல துக்கம் இருக்காது, சிலர் போற இடத்துல மரணமே இருக்காது. அந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தாலே நீங்கள் எடுத்து பயன்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய அம்புகளா இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி தராததுனால விசுவாசி இப்ப எப்படி இருக்கிறாங்க? ஐயோ, யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படி வாழ்ந்துட்டாங்க. அப்படி இல்லை. லே ஹேண்ட்ஸ், நீ கைய வை. எல்லாம் சொல்லுங்க, என் கையில கடவுள் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இது இது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற ஒரு நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஒன்றும் பரிதாபமா இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அதிகாரமா இருக்கிறீங்க. ஆமென். உன்னதங்களிலே அவரோடு கூட அவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். you are seated with Christ. ஆமென். in the heavenly realm. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பரலோகத்துக்கு போகணும் பிரதர் அப்படிங்காங்க. சிஸ்டர், நீங்க ஆல்ரெடி அங்கே தான் உட்காந்துருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க பரலோகத்துக்கு போறது இனிமே நடக்க போற செயல்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. போவனா பிரதர், இடம் கிடைக்குமா பிரதர், சீட்டு கொடுப்பாங்களா பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னும் நீங்க அதற்கு தயாராகவில்லை அப்படிங்காங்க, ஏதோ போருக்கு தயாராகவில்லை. ஏங்க, பைபிளை திறந்து நல்லா பாருங்க, மனக்கண் திறக்கப்பட்டு பைபிளை நல்லா படிங்க. எபேசியர் 2 போடு. எபேசியர் 2ல் என்ன படிக்கிறீங்க? பாவத்திலும் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவினுடைய செயல் என்ன பண்ணியிருக்குது? பாவத்தில் அக்கிரமங்களில் மரித்து போய் கிடந்தோம். இப்போ அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம்? உயிர்ப்பித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். இப்போ பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய அன்பினால மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, எல்லாம் சொல்லுங்க, எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்வாரா செய்தாரா? அக்கா, அண்ணன், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன அடமொழிலாம் வைக்கணுமோ அம்புட்டு அடமொழின்னு சொல்றேன், கவனிச்சு பாருங்க. உட்கார வப்பாரா, உட்காரவும் செய்தாரா? இது பாஸ்ட் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் டென்ஸா? இது ஆல்ரெடி டன். எல்லாம் சொல்லுங்க, நடந்துடுச்சு. இப்போ எங்க இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போவீங்களா? பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, பாஸ் அங்கதான் உட்கார்ந்துருக்கிறோம், அங்கதான் உட்கார்ந்துருக்கிறோம். யூ ஆர் சீட்டட். பாருங்க, இது சொல்லவே தரல, என்ன ட்ரை பண்ணுட்டாங்க, ட்ரை பண்ண. அதாவது நாய் வந்து அது வாழை பிடிக்கிறது ட்ரை பண்ணும், ஆனால் அது தெரியாது நம்மோட தான் ஒட்டி இருக்குன்னே தெரியாது. அது மாதிரி இவங்க பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு, பிரதர் போயிடணும், பிரதர் போயிருங்க. ஆல்ரெடி வண்டிக்குள்ளே ஏறிட்டீங்க பாஸ், கிறிஸ்து உங்களை ஏற்றிட்டாரு பாஸ், நீங்கள் பரலோகத்தில் தான் உட்காந்துருக்கீங்க பாஸ். ஆமென். போவனா மாட்டானா? வாரம் வாரம் கேன்சல் பண்ணி வேற விட்டுருவாங்க. இப்படிலாம் இருந்தால் நீ போக மாட்டேன், இப்படிலாம் இருந்தால் நீ போகிறது கஷ்டம், இதெல்லாம் நீ பண்ணிவிட்ட. அதனால தான் அழகாக சொல்கிறார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கிரியையினால் அல்ல. அதாவது நான் செய்த செயலினால எனக்கு பரலோகத்தை கொடுக்கணும்னா இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் வந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ எனக்கு எதனால ரட்சிப்பு கிடைக்குது? அவர் செய்த கிரியை, அதன் மேல நான் வைக்கிற விசுவாசம் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. ஆமென். உங்களை பரிசுத்தவானாக மாற்றி இருக்கிறது. இது சொல்லித்தரல பாருங்களேன். இதை சொல்லுறதுக்கு பதிலாக வேற எதெல்லாமோ கேட்டாங்க. நீ ட்ரை பண்ணு, ஏன் நீ போட்டு ஏறு,
பத்தாது உனக்கு பரிசுத்தம். அது கரெக்ட், எனக்கு பரிசுத்தம் பத்தாது. ஆனா இப்ப ஏன் பரிசுத்தம் யாரு தெரியுமா? இயேசுவே என் பரிசுத்தம். நீ எப்படிப்பா பரலோகத்துக்கு போற? ஏன் பரிசுத்தத்துல இல்ல, அவரே என் பரிசுத்தம், அவரே என்னுடைய பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் போடுப்பா. 1 கொரிந்தியன் chapter 1 லாஸ்ட் verse போடு பார்க்கலாம். அவரே, அவரே என்ன யாரு? கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ உங்க பரிசுத்தம் யாரு? இயேசுதான் என் பரிசுத்தம். எனக்கு கொடுப்பீங்களா? நான் என் கிரியை வச்சு எனக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ எனக்கு எதனால கொடுக்குறாங்க? இயேசுவே என் பரிசுத்தமாயிட்டார். பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நீங்களும் நானும் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். That is a gospel. The righteousness of God is a gospel. அதாவது சுவிசேஷம் என்ன தெரியுமா? கடவுள் தன்னுடைய நீதியை பாவியான மனுஷனுக்கு பரிசாக கொடுக்கிறார். அதுதான் சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க, righteousness is a gift of God. ஆமென். எல்லாமே எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட். இங்க என்ன தெரியுமா? நீங்க எதையும் ஏர்ன் பண்ணவே முடியாது, எதையும் நீங்க மெரிட்ல பெறதே இல்லை. எல்லாமே அன்மெரிட்டட் favor, unearned, undeserved. That is the grace of God, that is the favor of God. அப்போ அவர்தான் என்னுடைய பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் என் பரிசுத்தம், அவர்தான் என்னுடைய ஞானம், அவர்தான் என்னுடைய நீதி, அவர்தான் என்னுடைய மீட்பு. அவர் எனக்கு எல்லாமே மாறிட்டார். என்னுடைய, அதாவது இந்த சப்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா? பதிலாக ஒரு ஆளை வைத்தல். நம்ம ஊரில் வந்து போடுவாங்க பாருங்க, ஏதாவது அடிபட்டுனா ஒருத்தர் இறக்கி விடுவாங்க, அவருக்கு பதிலாக இவர் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு பதிலாக கிறிஸ்துவே வந்துட்டார். ஆதாம் ஒரு ஆட்டத்தை இறங்கினா தோத்து போயிட்டான், அதனால நம்ம டீம் தோத்து போயிடுச்சு. எந்த டீம்? மனுவர்க்கம் அப்படிங்கிற டீம் என்ன ஆயிடுச்சு? தோத்து போயிட்டு. ஏசு பேட்டை வாங்கிட்டு இறங்கினார் பாருங்க, அடி என்ன அடிச்சாரா? இப்போ நம்ம மறுவர்க்க டீமை மறுபடியும் ஜெயிக்கிற டீமா மாத்திட்டாரு, வின்னிங் டீமா மாத்திட்டாரு. அதாங்க, ஆதாம் வந்து விளையாண்டு தோத்து போயிட்டான். இப்போ நம்ம டீம்ல நம்ம சார்பா யார் வந்தா? இப்போ மற்றவங்கெல்லாம் ரன் அடிக்கல, ஆனால் ஒருத்தர் இறங்கின ஒருத்தர் அந்த ரன்னை வந்து அதிகமாக அடிச்சுட்டா அந்த வெற்றி யாருக்கு சொந்தம்? அந்த டீமுக்கே சொந்தம். கரெக்டா? அப்போ ஆதாமின் தோல்வி நமக்கு சொந்தங்கிறத எல்லாருமே ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எதை ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கலன்னா, இயேசுவின் வெற்றி உங்களுடைய என்னுடைய வெற்றியாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றியா இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க, ஏற்கனவே தோத்தீங்கல்ல, இப்ப ஏற்கனவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யூ ஆர் ஆல்ரெடி வின். ஆமென். ஏன்? அவருடைய செயல் உங்களை வெற்றியாக மாற்றிவிட்டது. ஆமென். இப்போ பாருங்களேன், பைபிளில் இந்த பதில் ஆட்டத்தை வைத்து விளையாடுறது நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கோலியாத்தோட சண்டை போடுறதுக்காக ஒரு ஆளை தெரிந்து கொள் அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தன் வரணும். இப்போ கோலியாத் வந்து தோத்தா பெலிஸ்தர்கள் எல்லாம் யாருக்கு அடிமை? இஸ்ரவேலர்களுக்கு அடிமை. இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தன் போய் கோலியாத் வந்து இஸ்ரவேல்ல ஒருத்தனை ஜெயிச்சிட்டான்னா இஸ்ரவேலெல்லாம் யாருக்கு அடிமை? அப்போ 2 பேர். இந்த பக்கம் யாரு? கோலியாத். இந்த பக்கம் யாரு? இஸ்ரவேல்ல ஒருத்தன். யார் வரா? டேவிட் வரார். இப்போ கோலியாத்தும் டேவிட்டும் நிற்கிறாங்க. இவங்க எதுக்கு ரெப்ரசன்டிவாக இருக்கிறாங்க? இவன் பெலிஸ்தருக்கு, இவர்கள் இஸ்ரவேலருக்கு. இப்போ இவன் ஜெயிச்சா, இப்போ கோலியாத் ஜெயிச்சா யார் ஜெயிச்ச மாதிரி? தாவீது ஜெயிச்சா இஸ்ரவேல் ஜெயிச்ச மாதிரி. இப்போ தாவீது அந்த இடத்துல வெற்றி பெறான், கோலியாத் என்ன பண்றான்? ஜெயிச்சிடறான். இப்போ தாவீதுனுடைய வெற்றி முழு இஸ்ரவேலின் வெற்றியாக மாறுகிறது. அது மாதிரி தான் ஆதாம் தோற்று போனா இயேசு சிலுவையில் மீண்டும் நமது சார்பாக நின்று வெற்றி பெற்றார். இயேசுவினுடைய வெற்றி உங்களுடைய என்னுடைய வெற்றியாக மாற்றப்பட்டிருக்கிறது.
அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் வந்து நம்மளை எப்படி அழைக்கலான்னு தெரியல. வெற்றியாளர்கள் நம்மளை அழைக்க முடியல பவுலால. ஏன்னா அதுக்கு மேல நம்ம. அதனால ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி பவுல் எழுத வேண்டியதாயிடுச்சு. என்ன தெரியுமா? அதில் போட்டிருக்குது, நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு தமிழில் போட்டிருக்குது. முற்றும்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசித்துறோம்னா எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க அப்படி யோசித்துடுறோம். அதுவும் அது இருக்குது. ஆனால் அதை விட இது மேலே. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ரோமர் 8 வருது அந்த வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி பேசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வருது. என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? மோர் தென் அ கான்குரர். கரெக்டாக வருது பாருங்க. எல்லாம் வருது பாருங்க. we are more than a conqueror. எல்லாம் சொல்லுங்க, மோர் தென் அ கான்குரர். அப்படின்னா என்னங்க? அதாவது கான்குரர்னா என்ன? ஜெயிக்கிறவன். கான்குரர்னா என்ன? ஜெயிக்கிறவன். ஒரு இடத்துல போய் சண்டையிட்டோ போட்டியிட்டோ என்ன பண்றாரு? வெற்றி பெறுகிறவர். அவர் தான் கான்குரர். ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? மோர் தென். எல்லாம் சொல்லுங்க, மோர் தென் கான்குரர். அப்படின்னா என்ன? வெற்றி பெற்றவர்களை விட நீங்கள் மேலானவர்கள். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்னன்னா, சண்டை போட்டது இயேசு, கப்பையும் பரிசையும் அனுபவிக்கிறது நாம. அதான் மோர் தென் அ கான்குரர். இதை புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெரி மைஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மோர் தென் அ கான்குரர்னா என்ன தெரியுமா? ஒரு குத்து சண்டை வீரன் எத்தனையோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவன் போய் என்ன பண்ணுறான்? ஃபைட் பண்ணுறான். அடி சில காயங்கள் அவன் மேலே படுது. இருந்தாலும் அவன் அடித்து வின் பண்ணி செக்கையும் பரிசையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்? பரிசு தொகையோட வீட்டுக்கு வர்றான். மனைவி கதவை திறந்து டார்லிங் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு செக்கையும் கோப்பையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஆள் கான்குரர், இந்த அம்மா மோர் தென் அ கான்குரர். எல்லாம் சொல்லுங்க, யூ ஆர் அ மோர் தென் அ கான்குரர். அப்படின்னா என்னன்னா, நம்ம போய் ரத்தமும் சிந்தல, அடிக்கவும் செய்யல, ஒன்றும் பண்ணல. எல்லாத்தையும் செஞ்சது யாரு? அவரு. ஆனால் அதை அனுபவிக்கிறது யாரு? நீங்க. ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் கான்குரர், யூ ஆர் அ மோர் தென் அ கான்குரர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன். ஆமென். இப்போ வேதவசனம் சொல்லுது பிலிப்பியர்ல, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நீங்க என்ன பண்ணீங்க? சுதந்திரித்து அவ கொண்டார். யார் சுதந்திரிச்சாரு? ஏசு சுதந்திரிச்சார். பிலிப்பியர்ல பாருங்க, பிலிப்பியர் 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படி எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு செய்த செயலை பார்த்துட்டு பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை யாருக்கு கொடுத்தார்? இயேசுவுக்கு கொடுத்தார். The name above every name. எல்லா பெயரை விட ரொம்ப பெரிய பெயர் எதுதான்? இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது பாதாளம் நடுநடுங்கும், பூலோகம் தன் முழங்கால்களை முடக்கும், பரலோகம் எழுந்து நின்று மரியாதை செய்யும். உலகிலும் பெயர் பெற்ற நாமம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானம் திறக்கும், பூலோகம் முழங்கால்களை முடக்கும், பாதாளம் நடுநடுங்கும். உலகிலும் பெயர் பெற்ற நாமம். இதை யார் பெற்றுக்கொண்டா? இயேசு பெற்றுக்கொண்டார். அதுக்கு முந்தின நாள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து இவ்வளோ வந்து அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்னைக்காவது ஜீசஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஹலோ, என்னைக்காவது இதை சுதந்திரிச்சாரா? பெற்றுக்கிட்டாரா? பெற்றுக்கொண்டார். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் யாருக்கு இருக்கு? இயேசுவுக்கு இருக்குது. இப்போ இயேசு என்னைக்காவது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னாரா? சொல்ல. ஏன்னா அவர் சுதந்திரிச்சாரு. அதை பயன்படுத்துகிற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கான்குரர். யூ ஆர் மோர் தென் அ கான்குரர். ஆமென். இயேசு என்னைக்குமே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? டெவில் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ். ஆமென். சிக்னஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ் இன் திஸ் பாடி. ஆமென்.
இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். நாமத்தை சுதந்திரிச்சதெல்லாம் நீங்க, ஆனா பயன்படுத்துறதெல்லாம் நாங்க. கிருபையோ கிருப, கிஃப்டோ கிஃப்ட், ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம், நன்மையோ நன்மை. ஆமென். புரியுமா இப்போ உங்களுக்கு? மோர் தென் அ கான்குரர். எல்லாம் சொல்லுங்க, மோர் தென் அ கான்குரர். ஆமென். நீங்க சும்மா ஜெயிக்கல, நீங்க ஜெயிக்கிறவர்களை விட சற்று மேலானவர்கள். ஏன்னா ஆடாம ஜெயிச்சோமடா, 10th எக்ஸாம் எழுதாம பாஸ் ஆனோண்டா. இந்த வருஷம் உள்ளவங்க எல்லாம் கான்குரர் கிடையாது, மோர் தென் அ கான்குரர். ஆடவே இல்லை, ஆனா ஜெயிச்சிட்டீங்க. That is a grace of God. That is a gift of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, ஆடாம ஜெயிச்சோம். Amen. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அவர் எப்படி சொல்றது? களத்தில் இறங்குனது அவர் தான், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது அவர் தான், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சுட்டு ஆல் திங்ஸ் யுவர்ஸ் அப்படின்ட்டார். ஆமென். உன் சார்பில் நான் பலி ஆயிட்டேன், நான் என்ன பண்ணும், நீ எனக்காக வாழ் அப்படின்ட்டார். ஆமென். உன் வியாதியை நான் ஏற்றுக்கிட்டேன், உன்னுடைய அவமானத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், உன் துக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ அதில் வாழ போகிற. இப்போ வந்து பாருங்க, தாவீதின் வெற்றியை இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிறார்கள். சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது அந்த பெலிஸ்தனை வெட்டின உடனே இவங்க எல்லாம் ஆர்ப்பரித்து ஓடி போய் என்ன வேலை நினைக்கிறீங்க? எதிரி கொண்டதெல்லாம் கலெக்ட் பண்றது தான். ஆமென். அடிச்சு வீழ்த்தினது அவரு, கலெக்ட் பண்றதெல்லாம் நம்ம. மோர் தென் அ கான்குரர், மோர் தென் அ கான்குரர். ஆமென். சண்டை போட்டது அவரு, ஜெயிச்சது அவரு, எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிக்கிறாரு. ஆனா பலனையும் நன்மையையும் நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். இது கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். நீ காலையில் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். வாழ்க்கையை துவங்கும் பொழுது அவர் எதை முடித்தார் என்கிற நினைவுகளோடு துவங்குங்கள். ஆமென். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சியோ சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் என் தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக இனிமே எதையோ ஒன்று பண்ண போறாருன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ எதுக்கு பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, முடிச்சிட்டேன், பதறாத, இளைப்பாறுதலா இரு, அதெல்லாத்தையும் நீ பார்ப்ப. ஆமென். விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத. துட்செய்தி வருது, அதை கேட்டு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. அதுக்கு தான் உங்க ஒரு போதனை, அதுக்கு தான் ஆவியானவர் வந்து இந்த காலையில் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், பலன் கொண்டு திடமனதா இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் நம்மளை ஊக்கப்படுத்துகிறார், நம் இருதயம் தோண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே செய்து முடித்திருக்கிறார். எனக்காக எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. முடிக்கப்பட்டதில் நான் துவங்க போகிறேன். ஆமென். சபை இந்த சத்தியத்தில் அப்படியே ஊறணும். அதனால தான் நான் மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மீண்டும் 1ஆம் தேதியிலிருந்து என்ன பேச ஆரம்பித்தேன், இந்த கிருபையை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தேன். நிறைய டெஸ்டமனிஸ்லாம் வந்துட்டு இருக்குது, நிறைய சாட்சிகள்லாம் வந்துட்டே இருக்குது. இவ்வளோ நாள் கிருபை பற்றி இல்லாத வெளிப்பாடுகளை மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கிருபையினால தான் சுதந்திரிக்க முடியுங்கிற அறிவு இப்போ இன்னும் ஆழமாக என்ன பண்ணுது, உள்ள வருது. ஏன்னா நம்ம ஆட்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தேவையில்லையோங்கிற மாதிரி இருக்கும் சில பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் யாரே இருக்க மாட்டா, இயேசுவை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஆமாம், இதில் இயேசு எங்கே இருக்கிறார் நீங்கள் பாருங்கள், சுத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லாமே தான் இருக்கும். யூ ஷேல் நாட், நீ இதை செய், நீ இதை செய்யாதே, நீ இதை செஞ்சா கடவுள் இப்படி செய்வார், நீ இதை செய்யவில்லை என்றால் அவர் உனக்கு இப்படி செய்ய மாட்டார். அப்போ ஃபுல்லாக எதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க?
கிரியையை, அந்த ஓல் கவர்னன்ட் தாட்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்கள் கிரியையை கணக்கில் கொள்ளுகிற அந்த பழைய கணக்கு முடிந்து விட்டது. சிலுவையிலே கணக்கை தீர்த்து விட்டா, இப்பொழுது அவர் செய்ததை அனுபவிக்க உங்களை அழைத்திருக்கிறார். That is a gift of God. That is a grace of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய இலவச ஈவு. Amen. பாருங்க, ரோமன்ஸ், புக் ஆஃப் ரோமன்ஸ். இப்போ நான் என்னெல்லாம் எனக்கு ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆமென். ரோமன் சாப்டர் 3. ரோமன் சாப்டர் 3 23-24. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24. எல்லோரும் பாவம் செய்து. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லோரும் இல்லையே நான் ரொம்ப கரெக்டா அப்படின்னு யாராவது சொன்னான்னா, தம்பி இந்த நியாயப்பிரமாணத்தில் போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா அப்படின்னு ஸ்கேன் சென்டர் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு தான் நியாயப்பிரமாணமே. புரியுதா உங்களுக்கு? ஐ எம் ஓகே, நான் ரொம்ப கரெக்டு அப்படியா, இதில் கொஞ்சம் ஏறி நின்று அப்படின்னா சொல்லி முடிஞ்சிட்டோம். அதுக்கு தான் பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணம் கொடுக்கப்பட்டதை கடைப்பிடிக்க கிடையாது, கடைப்பிடிக்க முடியாதுன்னு காட்டுறதுக்கு. இது தெரியாமல் ரொம்ப பேர் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தெர்மாமீட்டரை சாப்பிட்டு யாராவது சோமாக முடியுமா? தெர்மாமீட்டரை வாயில வச்சது காரணம் காய்ச்சல் எவ்வளோங்கிறதுக்காக, கட்டப்புட்டாட்டு கடிச்சு திங்கிறது கிடையாது. சிலர்லாம் தெர்மாமீட்டரை சாப்பிட்டாங்க. பிரமாணம் கொடுத்தாருன்னா, பிரமாணம் கொடுத்ததுக்கு என்னன்னா, யூ ஹாவ் சம் ப்ராப்ளம், யூ நீட் கிரைஸ்ட். உனக்குள்ள ஒரு பலகீனம் இருக்குதுப்பா, பாவம் என்கிற ஒரு சக்திக்குள்ள நீ அடிமைப்பட்டு கிடக்கிற. உன்னால் அது உன்னுடைய சுய சக்தினால உன்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. உனக்கு யார் தேவை? ஒரு ரட்சகர் தேவைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தார், கடைபிடிக்க கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க அல்ல, கடைபிடிக்க முடியாதுங்கிறத காட்டி கொடுப்பதற்கு. ஆமென். ஸோ மிரர் இப்போ உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி என்ன பண்ணும்? உங்கள் முகத்தை எப்படி இருக்கோ அப்படியே காட்டும். ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்தால் காட்டும், ஏதாவது குழி இருந்தால் காட்டும், எல்லாம் காட்டும். உள்ளதை உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடியே. அது மாதிரி அது காட்டும். நீங்கள் உடனே ஏய் என் முகம் இவ்வளோ அசிங்கமா நீ காட்டுறியா அப்படின்னு கண்ணாடி பட்டார்னு குத்திடக்கூடாது. அது இருக்கிறத காட்டும் பாஸ். ஏதாவது பிரச்சனைனா அந்த கண்ணாடி என்ன பண்ண முடியாது, சரியாக்கவே முடியாது. நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு சீப்பை வச்சு வேணால் என்ன பண்ணலாம், சரிப்படலாம். இல்லை ஏதோ க்ரீமை போடுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க சரிப்படுத்துறதுக்கு, இல்லையா? அது மாதிரி தான் நியாயப்பிரமாணம். அதனால் வேதவசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. எல்லாருமே ஒரே கிரவுண்டில் தான் பைபிள் என்ன பண்ணுது, நிறுத்துது. இது புரிஞ்சுக்கோ, இங்கே தான் எல்லாரும் நிற்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நீ பாவிங்கிறத மட்டுமே உலகத்துக்கு சொல்லியிருக்கோம். அதான் பிரச்சனை. அதனால தான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். என் மனைவியும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா, என் வீட்டுக்காரர் என்ன அப்படி தான் சொல்கிறாரு, எங்கே போனாலும் நீ பாவி, நீ சரியில்லைங்கிற சத்தத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரும் என்கிட்ட ஓ பாவி ஓ பாவினே சொல்கிறாரா அப்படிங்கிறனாலும் டென்ஷன் ஆகிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் சொல்லலை. நீ பாவி என்று பிரசங்கிப்பதற்கு பெயர் சுவிசேஷமே அல்ல. பாவம் செய்கிற நீ நரகத்துக்கு போவாய், அது சுவிசேஷமே கிடையாது. சுவிசேஷங்கிறது என்ன, கரெக்டாக கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அற்றவர்களாகி இலவசமாய், எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய். எல்லா பாவம் செஞ்சோம், கடவுளுடைய மகிமை அற்றவர்களானோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கடவுளுடைய ஃப்ரீ கிஃப்ட், தேவனுடைய இலவசமான ஈவு என்ன பண்ணுதுன்னா, இந்த பாவியை வாழ வைக்கும்படியாய் கடவுள் ஒரு செயலை செய்கிறாரு. அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். நல்லா சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட்.
எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான். எதனால? என்னுடைய செயல்களால் அல்ல. ஆனால் காலங்காலமாக சபைக்கு போன கிறிஸ்தவங்க எதை கேட்டிருக்காங்க? எப்படியாவது நீதிமானாக ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நானும் ஒரு 40 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இதே தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ட்ரை பண்ணி எப்படியாவது கிரியையினால நீங்கள் நீதிமான் ஆயிடலாம், இதுக்குள்ளே தான் மக்கள் நடத்தப்பட்டாங்களே தவிர அப்படி ஆக முடியாது. தேவன் அதனால தான் யாரையே அனுப்பினார்? இயேசுவையே அனுப்பினார். அவர் செய்த செயலின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் என்னை நீதிமானா மாற்றுது. ஆமென். அதாவது ஆபிரகாம் வந்து இஸ் நாட் அ டூவர், இஸ் அ பிலீவர். அவன் ஏதோ ஒன்று செஞ்சதுனால இல்லை, அவன் விசுவாசத்தினால நீதிமான் ஆனான். ஆமென். விசுவாசியா ஆனதுக்கு அப்புறம் நீங்க சில நல்ல விஷயம்லாம் செய்வீங்க, அது வேற. நீங்க நல்ல விஷயம் செஞ்சதுனால நீங்க ரட்சிக்கப்படல, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால நல்ல விஷயம் செய்றீங்க. விளங்குச்சா? எல்லாம் சொல்லுங்க, நான் நற்கிரியைகளினால் ரட்சிப்பை பெறவில்லை. ரட்சிப்பு என்பது இலவசமான ஈவு. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட். நீங்க எதையுமே செய்யாம கடவுள் இந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இது நம்புறீங்களா? உங்க ஆவியில இதை நீங்க பிலீவ் பண்ணுவீங்கன்னா எப்பவுமே ஒரு பீஸ் உங்க மனசை ஆண்டுகிட்டே இருக்கும், ஒரு சமாதானம் உங்களை ஆண்டுகிட்டே இருக்கும். சில நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை இழந்துருவ அப்படிங்காங்க. நான் சொல்றேன், இழக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் கிரியையினால் பெற்றால்தான் என் கிரியையினால் இழக்க முடியும். நான் கிருபையினால் பெற்றிருக்கிறபடியினால் என்னால் அதை இழக்கவே முடியாது. இட்ஸ் a free gift of God. You cannot lose your salvation. உங்க ரட்சிப்பை நீங்க இழக்க முடியாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, ரட்சிப்பை இழக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் அதிரடி ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா 2-3 வீடியோவாது கன்ஃபார்ம். எல்லாம் சொல்லுங்க, you cannot lose your salvation. நமக்கு என்ன, நமக்கு இப்போ பாருங்களேன், ரட்சிப்பின் நிச்சயம் கூட இல்லை தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சில் போய் கேட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்டீங்க கண்டிப்பாக உறுதியாக சொல்லுங்க. உறுதியாக சொல்ல முடியாது, எப்படியும் ஒரு 35 மார்க்காவது வாங்கியிருப்பேன்னு நினைக்கப்படுது. ஹலோ, இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். நீங்க எதுவுமே செய்யாம கடவுள் இலவசமாய் உங்களுக்கு ஒன்றை தருகிறார். அதுக்கு பேர் தான் சால்வேஷன். எல்லாம் சொல்லுங்க, நான் எதுவுமே பண்ணல. அப்ப எதுவுமே பண்ணாம நீங்க அதை பெற்றுக்கிறதுனால இப்ப ஏதாவது ஒன்று பண்றதுனால அதை லூஸ் பண்ண போறதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கிரியையினாலையும் பெறல, கிரியையினாலையும் இழக்க போறதும் இல்லை. ஆமென். பக்கத்தப்பா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ரட்சிப்புங்கிறது ஒரு இலவசமான ஈவு. நீங்க அதை இழக்கவே மாட்டீங்க. கொடுத்தது தான். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கிறது. Salvation is an eternal gift of God. Redemption is an eternal things. உங்களை மீட்டார்னா மீட்டது தான். பிள்ளையா பிறந்துட்டீங்களே, பிறந்தது தான். அதை ஏதாவது மாற்ற முடியுமா? கோர்ட்டில் கேஸ் போட்டு இவன் பையன் கிடையாது, இவன் அப்பா கிடையாதுன்னு போட்டா கூட மாற்ற முடியாது. ஏன்னா பிறந்தாச்சு, மாற்றவே முடியாது. அதனால தான் கடவுள் சொல்றாரு, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்தேன். நோ டிவோர்ஸ். இந்த கல்யாணத்துல டிவோர்ஸே கிடையாது. உன்னை மணந்தது தான். நீங்க வேணா என் புருஷன் எனக்கு மட்டும் சொல்லாம இருக்கலாம், ஆனா அவரு என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்ங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறாரு. சிலருக்கு ஒண்ணுமே புரியல, ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். நீங்க எப்பமாவது சேனல்ல திருப்பிக்கிட்டு இருக்கும்போது படார்னு வெளிப்பாடு வரும். சிலருக்கு பைபிளை திருக்கும்போது வரும், சிலருக்கு சேனலை திருக்கும்போது வரும். ஆமென். வெளிப்பாட்டின் ஆவியானவர் எல்லா இடத்துலையும் கிரியை செய்கிறார். You cannot lose your salvation. உங்களுடைய ரட்சிப்பை உங்களால் என்ன பண்ண முடியாது, இழக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எதையும் செஞ்சு வாங்கினால இழக்க முடியும். நீங்க என்ன விலை கொடுத்தீங்க, இல்லை என்ன செயலை செஞ்சீங்க நீங்க ரட்சிப்பை பெறுவதற்கு? ஒரு செயலும் செய்யலை. எல்லாம் சொல்லுங்க, எனது எந்த செயலினாலும்
நான் ரட்சிப்பை பெறவில்லை. இயேசு எனக்காக செய்த செயலினாலே நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். அவர் செய்த செயல் நித்தியமானது, மாறாதது. ஆகையால் நான் பெற்றது பெற்றதே, ஒரு காலத்திலும் நான் அதை இழக்கவே முடியாது. அவர் தந்தது தந்தது தான், நான் வாங்கினது வாங்கினது தான், நான் வாழ போறது தான். ஆமென். நீங்க நான் சொல்றேன், ஒரு 100 கிறிஸ்தவ விசுவாசி எடுத்து இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்க ரட்சிப்பு நித்தியமானதுன்னு நம்புறீங்களான்னு கேட்டு பாருங்க. அப்பப்போ ரினியூ பண்ணணும் பிரதர். இது ஒரு 6 மாசத்துக்கு தான் செல்லும் நினைக்கிறேன். 1 இயருக்கு அப்புறம் ரினியூ பண்ணலன்னா என்ன ஆயிடும்? லூஸே ஆயிடும். இப்படிதான் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் தெரியல சால்வேஷன். ஏன் இந்த எண்ணங்களே வருது தெரியுமா? இதுக்கு தான் நான் என்னத்தையோ போட்டு திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, இன்னும் கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய ரட்சிப்பு கிரியையினால் வந்ததுங்கிற ஒரு எண்ணம் எங்கேயோ உள்ள இருக்கு. இன்னைக்கு அதை தான் புடுங்கி தூர போட முடியா பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிரியையினால் அல்ல. ஆமென். கிறிஸ்துவினால். சால்வேஷன் உங்க ஒர்க்னால உங்களுக்கு கிடைக்கல. இஸ் a work of Christ, his finished work. அதனால தான் கிடைச்சிச்சு. உங்கள் பாவத்தினால் நீங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்கள் பாவங்களால் நீங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டீர்கள். ஏன்னா இப்படி சொல்றேனே, உங்கள் பரிசுத்தத்தினால் உங்களால் ரட்சிப்பை பெற முடியாது. அது உண்மைன்னா இதுவும் உண்மை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது பரிசுத்தத்தால் நான் ரட்சிப்பை பெற முடியாது. இது உண்மையான்னு கேளுங்க. ஆமா 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 அப்படிம்பாங்க. அப்போ அது உண்மைன்னா என்னுடைய பாவங்களால் என்னுடைய ரட்சிப்பை நான் இழக்கவே முடியாது. அதுவும் உண்மைதான். ஏன்னா அதாவது என் கிரியையினால பெறலன்னா என் கிரியையினால நான் அதை இழக்கவே முடியாது. எனக்கு ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்துட்டார். என்னடா பண்றீங்க? மைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய். ஃப்ரீ கிஃப்ட், த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். அதனால தான் ரோமரில் நம்ம படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. இந்த வரமோங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? வரம்னா என்ன? நமக்கு தமிழில் அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வச்சுக்கலாம், வேற மாதிரி ஆகிடும். நமக்கு வரம்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடி அவர் டிஸ்டர்ப் பண்ணோம், ஆனால் கூட அவர் அதெல்லாம் கலையாமல் இருப்பார். அப்படியே ஒரு உறுதியாக நின்றார்னா, சாமி பக்தா உன் தவத்தில் நான் மெச்சினேன், கேள் என்ன வரம் உனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்பாரு. உடனே அப்படின்னா தவத்தினால் கிடைப்பது வரம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா அந்த வரத்தை பற்றி இது பேசலை. இது வரம்னா தமிழில் இந்த இடத்துல வரம் அப்படிங்கிற வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்குதுன்னா கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். பாருங்க ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஃபார் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். பாவம் கொடுக்குற சம்பளம் என்னது? மரணம். ஆனால் அது காஸ்பல் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அது காஸ்பல் கிடையாது. எல்லா இடத்துலையும் அதோட நுப்பாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கேளுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இருக்கா பிரதர் அப்படிம்பாங்க. சேலஞ்ச் பண்ற ஒரு 100 பேரை கூப்பிட்டு இது சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் ஆனால் மரணம். அதுக்கப்புறம் அப்துல் கலாமா அல்லது அப்படிமே ஐன்ஸ்டீனான்ட்டு குழம்புற மாதிரி அப்படி நின்றுவாங்க, ஸ்டக் ஆகி. ஏன்னா எது உள்ள ஏத்தணுமோ அது ஏத்தலை, வேற ஒரு விஷயம் தான் உள்ள ஏறி இருக்குது. இப்போ கவனிங்க, ஃபார் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். பாவத்தின் கூலி மரணம். பட் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். அதுல இன்னொரு வார்த்தை வேற சேர்த்துட்டாங்க, கிஃப்ட் ஆஃப் காட்னு கூட போடல. என்ன போட்டிருக்காங்க? ஃப்ரீ கிஃப்ட். ஏன்னா அது நம்ம ஊர்ல அப்படி போட்டாதான் விளங்கும். நம்ம ஊர்ல என்ன தெரியுமா? 500 ரூபா மொய் கிஃப்ட் அப்படிம்பாங்க. இது கிஃப்ட் இல்ல, வாங்கின 500 ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துருக்கேன். ஆனா பேர் எதுவோ கிஃப்ட். கிஃப்ட் கொடுத்துருவோனே, ஏன்னா நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன கிடையாது?
கிஃப்டே ஆக்சுவலி கிஃப்ட்னா என்ன தெரியுமா? அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் வந்து பண்டிகை செலிப்ரேஷன்லாம் வச்சேன்னா எவனால உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாதோ அவனெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடு அப்படின்னாரு. நம்ம யாராவது அப்படி கூடுவோமா? நம்ம வந்து கணக்கு போட்டிருப்போம், எவன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கான், எவன்லாம் வருவான், எவனுக்கெல்லாம் நம்ம செஞ்சால் கரெக்டாக வரும். இவ்வளோ வேலை நடக்கும். நம்ம இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம வீட்டில் இன்னும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்தால பேர பற்றிக்கு தான் பார்க்கணும். அதனால் இப்போ இவங்க விதைக்கும் போதே குறைவாக தான் விதைக்கிறாங்க. எம்புட்டு வேலைகள் இருக்கு பாருங்க. இயேசுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, நீ வந்து இப்படி தான் கூப்பிடுற, பாவிகளும் அஞ்ஞானிகளும் அப்படி தானே செய்கிறாங்க அப்படின்ட்டார். அதில் ஒன்றும் ஸ்பெஷலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், கிஃப்ட்னா என்னென்னா பதிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, அது கிடையாது. உங்களால் பதில் கொடுக்கவே முடியாது. அதாவது இன்னும் சொல்லலாம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பின் அடிப்படையில் கொடுப்பதற்கு பெயர்தான் பரிசாக இருக்கிறது. அப்படி ஒரு பரிசை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? அப்படி நீங்கள் பெற்ற பரிசு தான் ரட்சிப்பாக இருக்கிறது. Salvation is the free gift of God. ஒரு பாவிக்கு கடவுள் இனி உனக்கு நித்தியமான வாழ்வு என்கிற பரிசை நான் உனக்கு தருகிறேன். அப்போ நான் பாவம் செஞ்சேன்ல, நான் பண்ணம்ல, பண்ண கரெக்டு, அதுக்கு கூலி உண்டுல்ல? ஆமாம் உண்டு. அந்த கூலியை தான் உனக்காக சிலுவையில் அவர் வாங்கினாரு, பாவம் செய்யாத அவர். இப்போ நிறைய பேரால் அதை நம்ப முடிய மாட்டுக்கு. இது சாதாரணமானது இல்லை. நேற்றைக்கு நைட்டு ஒரு அற்புதமான கிருபையை குறித்து பேசக்கூடிய ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஒரு 10 நாள் இதை நான் பேசலன்னு வைங்களேன், என் மனசே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறார். த கிரேட் கிரேஸ் ப்ரீச்சர், இந்த உலகத்தில் மிகப்பெரிய கிருபையின் குறித்து அற்புதமாக பேசக்கூடிய ஜோசப் பிரின்ஸ் என்கிற அற்புதமான ஊழியர். அவர் சொல்கிறாரு, 10 டேஸுக்கு இதை நான் பேசலைன்னா எனக்கு, ஏன்னா இந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக செல்ஃபை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை பேசிக்கிட்டே இருக்கணும், இது நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதனால கிருபை பற்றி பேச ஆரம்பிச்சது உங்களுக்கு யூஸோ இல்லையோ, எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. கொஞ்சம் மைண்டே வேற மாதிரி ஆகுது, நம்பிக்கையே வேற மாதிரி ஆகுது, பீஸ்ஃபுல் ஆகுது இருதயமே. ஆமென். ஏன்னா நான் என் கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு எனக்காக செய்ததோடு என் மனது அப்படியே அட்டாச் ஆகிட்டே வருது, அப்படி கனெக்ட் ஆகிட்டே வருது. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, இலவச ஈவு. ஆமென். கடவுள் உங்களுக்கு ஒன்று தர்றாருன்னா அப்படிதான் தர்றாரு. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும். அந்த வார்த்தை பார்த்தீங்களா ரோமர்ல எப்படி வருதுன்னு? கிருபை வரம். எல்லாம் சொல்லுங்க, கிருபை வரம். கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு எப்படி தரார்னா கிருபையின் அடிப்படையிலே தருகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு தருவதெல்லாம் கிருபையின் அடிப்படையிலே, கிறிஸ்துவின் மூலமே. ஆமென். இதில் இந்த தெளிவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நீங்கள் யோசிக்காத ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உங்கள் பாடியில், உங்கள் மைண்டில், உங்கள் ஃபைனான்ஸில் ஒர்க் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சுயக்கிரியிலேருந்து அப்படியே விடுதலை ஆகி நீங்கள் எதனோட இணையிறீங்க? த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். இது வந்து அப்படியே அட்டாச் ஆக ஒரு வல்லமை உங்களுக்குள்ள ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் காஸ்பல், த பவர் ஆஃப் காட். ரோமன் 1:16 படிக்கிறோம், சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, த பவர் ஆஃப் காட். காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட். உங்களை ரட்சிக்கும் தேவனுடைய வல்லமையா இது இருக்கிறது. அப்ப கிருபையை பேச பேச தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். கடவுளுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆனா நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க, இந்த கிருபையை நீங்க கேட்கறது ரொம்ப அரிது. என்ன கேட்பீங்க? சகோதரனே, உபவாசித்தாயா? கண்ணீர் விட்டாயா? நெஞ்சிலே குத்தினாயா? பின்னாடி இருந்து 4 பேர் குத்திட்டு இருக்கான், நான் வேற குத்தணுமா? கலட்ட வேண்டியதை கலட்டவில்லையே. பாருங்க, எவ்வளோ உன்னதமான செய்தி எவ்வளோ சீப்பாக்கிட்டாங்க பாருங்க. ஒரு அம்மா சொல்லுது,
நான் என் நகையை பூரா வேணாலும் கலட்டிடுறேன், ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகத்தை தரட்டும். நான் சொன்னேன், ஏசப்பா தர்ற சுகம் ஃப்ரீ கிஃப்ட். ஆமென், ஃப்ரீ கிஃப்ட். நீங்க ஒன்னத்தையும் கலட்ட வேண்டியதே இல்லை. இல்ல பல அர்த்தம் இருக்கு. நீங்க எதையும் கலட்ட வேண்டியது இல்லை. ஆனா மனுஷன் பாருங்களேன், அவனுடைய பரிதவிப்பு, அவனுடைய இயலாமை, அவன் என்ன பண்றான், எதையாவது ஒண்ணு நான் பண்ணணும்ல, பண்ணாதானே அவர் பண்ணுவாரு. நான் சொல்றேன், பண்ணாம பண்ணுவாரு. அதான் கிரேஸ். நீங்க ஒன்றையும் செய்யாமல் ஒரு துரும்ப கூட நீங்க எடுத்து வைக்காம உங்களுக்கு தராரு பாருங்க, அதான் ஃப்ரீ கிஃப்ட். அதனாலதான் இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. பியோர் கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, பியோர் கிரேஸ். ஒருத்தர் சொல்றாரு, நான் அப்பவுமே ரொம்ப பக்திமான் பிரதர். ஆமா, பெரிய சக்திமான். அதனால கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பக்திமான்களை கடவுள் தெரிந்து கொள்கிறார். அப்ப இவர் இன்னும் கிருபையில ரசிக்கப்பட்டதாவே நினைக்கல. இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் ரொம்ப பக்தியா இருந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு பக்தர் நம்ம கிறிஸ்தவத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சாமியோ சரணமேசப்பா, அப்படியே சரணத்தை மட்டும் அப்படியே மாத்தி போட்டோம்னா இவர் கிறிஸ்தவத்தில் சிறந்த பக்தரா இருப்பார் அப்படின்னு என்ன ரசித்தாருங்க. அப்போ புரியுதுங்களா? இன்னும் இந்த கிரேஸ் மைண்ட் எடுக்குள்ள அவங்க வரல. சொன்னாங்க, எங்க அது நாங்க பரம்பரையாகவே அப்படியே, அதனால எங்களை கடவுள் தெரிந்து கொண்டார். எம்பூட்டு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை, இந்த தெரிந்து கொள்ளுதல் கிரியையின் அடிப்படையில் வரவே இல்லை. இது full and full is absolutely, it's a free gift of God. அதனால தான் கடவுள் சில பேருடைய லைஃபை எக்ஸாம்பிள்ஸாக வச்சு யூஸ் பண்ணுறாராம். ஒன் எக்ஸாம்பிள், ஏசா அண்டு ஜேக்கப். ஏசாவையும் யாக்கோபையும் உதாரணத்துக்கு கூட்டு வர்றார். கூட்டு என்ன சொல்கிறாரு, எப்பா இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பாருங்க, எடுங்க பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம். இவங்க 2 பேரும் பிறந்து வாழ்ந்து இவங்க செயல்களை பார்த்து இவங்களை நான் சூஸ் பண்ணல அப்படிங்கிறார். சூசிங் எப்படி வருது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம். அதாவது ஒரு செய்தியை பேசிவிட்டு அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த உதாரணத்தை அங்க என்ன பண்றாரு, கொண்டு வரார். முற்றிலும் கிருபையினால் ரட்சிப்பு, அதான் செய்தியே ரோமர் புக்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? கிரியையினால் அல்ல. கிரியையினால் யாரும் நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்படி ஆக்கப்படும்னா இயேசு வர வேண்டியதே இல்லை. இதான் செய்தி. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வரார். அதுக்கு நிறைய பழைய ஏற்பாட்டு உதாரணங்களையும் கொடுக்குறாரு. ஒரு உதாரணம் பாருங்க, 9:9. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை, இந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க சரிங்களா, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல, இன்னும் சொல்ல போனா பிறக்கவே இல்லை. ஹலோ, பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அந்த 11வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். அதாவது என்ன சொல்றாரு, நீதிமான்னா யார் தெரியுமா? எப்பா இங்க வா அப்படின்னு நான் யாரை கூப்பிட்டோனோ அவன் தான் நீதிமான்ட்டு. புரிஞ்சான்னு தெரியலையே. பரிசுத்தவான் அப்படின்னா யார் தெரியுமா? காட் சோசன். தேவன் யாரை தெரிந்து கொள்றாரோ அவன் யாரு? பரிசுத்தவான்.
அதாவது இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, நிறைய பொருள் இருக்கலாங்க, ஆனா ஒரு பொருளை அவர் கையில் எடுத்துட்டார். அப்படி எடுத்துட்டாருன்னா அதுக்கு பேர் ஹோலி. ஆமே, அதுக்கு பேர் என்னது? ஹோலி. ஏன்? எப்படி ஹோலி? அவர் கையில் எடுத்ததுனால ஹோலி. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் யாராவது ஏன் அதை ஹோலின்னு சொல்றீங்க, அவர் சொல்றாரு ஏன் இஷ்டம். இந்த கிரேஸ்ல என்ன தெரியுமா, இந்த கிருபைங்கிறதுல இன்னொரு தேவனை பற்றி ஒரு புதிய பரிமாணத்தை நீங்க பார்க்கலாம். அது என்னன்னா, the sovereignty of God. you know the sovereignty of God. அதாவது தமிழ்ல இதுக்கு வார்த்தைலாம் தேடி பார்த்தா ஒரு வார்த்தை இருக்குது, கடவுளின் ஏகாதிபத்தியம். வார்த்தை தமிழ்ல கேட்டீங்களா? ஏகாதிபத்தியம், the sovereignty of God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனை ஏன் bless பண்ணீங்க, ஏன் இஷ்டம். லேட்டா தானே வந்தான், இவனுக்கு ஏன் இம்புட்டு சம்பளம், அது ஏன் இஷ்டம். நீ வன்கணனா இருக்கிறதுனால நானும் கஞ்சனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பணத்தை எடுத்து கொடுப்பது என் இஷ்டம். the sovereignty of God உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கடவுள் சொல்றாரு ஏன் இஷ்டம், அதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, கடவுள் உங்களை அழைச்சிட்டாரு, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டாரு. ஊரே உங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், கடவுள் சொல்றாரு இவனையா இவனையா, ஆமா இவனைத்தான் இவளைத்தான், ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம். that is the sovereignty of God. ஏன் இஷ்டம். யார் கேட்பா? ஏன் பணத்தை, ஏன் கிருபைய எனக்கு எவன் மேல பிரியமா இருக்கோ அவன் மேல கொடுக்க. யார் மேல பிரியமா இருக்குன்னு நினைக்கிறனோ பிரியமா இருப்பேன், அது ஏன் இஷ்டம். the grace is the sovereignty of God. it's God's sovereignty. அது கடவுளுடைய ஏகாதிபத்தியம், அது கடவுளுடைய இஷ்டங்க. இங்க நீங்க வந்து ஒர்க்ஸே கிடையாது. யாக்கோப் அப்படி பார்த்தா ஏசா எதுவும் தப்பு தண்டா பண்ண மாதிரியே தெரியல. முழு தப்பு தண்டா புல்ல பண்ணது யாரா தான் இருக்காங்க. கூளை காய்க்கிறேன்னு அண்ணனை காய்ச்சிட்டான் கூளை வச்சே. அப்புறம் பார்த்தா கரெக்டாகவே இல்லை அவன் லைஃப் ஸ்டைலு. ஆனா அப்படிப்பட்ட எத்தனை, அப்படிப்பட்ட ஆளை அவன் கிரியை செய்யறதுக்கு முன்னாடியே, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் இவன் என் ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இப்போ இந்த யாக்கோபுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் வந்தது, அது வந்து இவன் செஞ்சது எந்த செயலினாலயா கிடையாது. கடவுள் நல்வினை தீவினை அறிவதற்கு முன்பே, ஏன் பிறவாதற்கு முன்னே அவர் முடிவு பண்ணிட்டார். அதைத்தான் வேதவசனம் சொல்லுது எபேசியர்ல, கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டுட்டாரு. யூ ஆர் a chosen people, you are a chosen generation. உங்க செயல்களின் அடிப்படையில் உங்களை தெரிந்து கொள்ளல, அவர் இஷ்டம், அவருடைய ஏகாதிபத்தியம், அவருடைய கிருபையினால் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். புரியணும் பாருங்க, புரிஞ்சாலே ஒரு செலிப்ரேஷன்லாம். நான் இழந்துருவனோ, கடவுள் என்னை கை விட்டுருவாரோ, கடவுள் என்னை விட்டு போயிடுவாரோ, இப்படிலாம் அந்த எண்ணமே வராது. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், அந்த எண்ணம் தான் உள்ள ஓடிட்டே இருக்கும். என்ன விடவே மாட்டார். ஏன்னா நான் பிடிக்கல, அவர் பிடிச்சிருக்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளல. அதனாலதான் ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஜான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த டெமோக்ரசி வேர்ல்டுல நமக்கு யார் ராஜாவாக அல்லது நமக்கு யார் தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். இதான் டெமோக்ரசி. தமிழ்ல எப்படி சொல்றது? ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆனால் கிங்டம் ஆஃப் காட்ல யாரும் கிங்கை சூஸ் பண்ண முடியாது. கிங் தான் யார் சிட்டிசனாக இருக்கணும்னு சூஸ் பண்ணுவார். அவர் காட் இஸ் a கிங். ஆமாம். the kingdom of Godங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து இது கிடையாது, நம்ம சொல்ற டெமோக்ரசி கிடையாது. அது வந்து வேற. அது எப்படிப்பட்டதுன்னா, தேவன் தனக்கு குடிமக்களாய் யார் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு பண்றார்.
பட் ஹிஸ் சாவர்னிட்டி, அது அவருடைய தீர்மானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அதனால தான் சொல்றாரு, நீங்க யார் என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, you have not chosen me but I have chosen you. நீ காலையில் சொல்றார், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு என் நாமத்தை நீ சொல்றன்னா, இன்னைக்கு என் பிரசன்னத்துல நீ உட்கார்ந்துருக்கனா, இன்னைக்கு இந்த வேதத்தை தூக்கி இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீ வந்திருக்கனா, இதெல்லாம் யாராலையும் நடக்கல, என்னாலே 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 நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. You are a chosen people, you are a chosen generation. என்ன சொல்றார், you have not chosen me, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, but I have chosen you and I have appointed you. வா, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் இந்த இதை பற்றி இந்த கிருபை இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த வசனத்தை படித்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே நீங்களா, எஸ்டா எஸ்டா, நான் தான்டா உன்னை எனக்கு வேணும் என்று நான் தெரிந்து கொண்டேன். நீ என்ன கண்டுபிடிக்கல, நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஆடு மெய்ப்பனை கண்டுபிடிக்கலங்க, மெய்ப்பன் தான் ஆட்டை கண்டுபிடிச்சான். ஆமா, துட்டு ஓனரை கண்டுபிடிக்கல, அந்த அவ தொலைச்சாதான் அதை கண்டுபிடிச்சா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரின் தெரிந்து கொள்ளுதல். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, கிரேஸ் என்னன்னு புரியுதா? இதுல உங்க எஃபர்ட் என்ன வந்துச்சு? என் பக்தியும் அல்ல, என் சக்தியும் அல்ல. பக்தியா இருந்தேன், சக்தியா இருந்ததுனாலும் தெரிந்து கொள்ள, பக்தியா இருந்தாலும் தெரிந்து கொள்ள. அவருக்கு நீங்க வேணும்னு இஷ்டப்பட்டாரு, அதனால தெரிந்து கொண்டுட்டாரு, கிருபையை ஊத்திட்டாரு, வரங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, மாறவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்ச அவரே மாற்ற மாட்டார், அந்த மாதிரி போயிட்டே இருப்பார். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும். உங்க சொல்லட்டுமா, பிசாசு இருக்கிறான், பிசாசு அழிக்கணும்னா கடவுளை அழிச்சிடலாம் தானே. அவன்கிட்ட சில வல்லமை சில இதெல்லாம் இருக்குது, ஏன் பண்ணல? ஏன்னா அழைத்த அழைப்பும், இது எவ்வளவு பேர் புரியும் தெரியல. அதாவது பிசாசு இருந்து கூட அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து அவனுடைய இதை அவன் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். கடவுள் சொல்லிட்டார், அவன் பயன்படுத்த விட நீ அவனை மேற்கொள்ற வல்லமை நான் அவனுக்கு தரேன். சத்துருவின் சகல வல்லமை. அப்ப சத்துருவிட்ட என்ன இருக்கு, புரிஞ்சுச்சா? அவங்கிட்ட வல்லமை இருக்கு, உனக்கு அதிகாரம். இது ரெண்டு வேர்டும் வித்தியாசமான வார்த்தை, உங்களுக்கு புரியுதுங்களா? வல்லமைங்கிறது வேற, அதிகாரங்கிறது வேற. அப்ப சத்துரு கையில என்ன இருக்குது, உங்க கையில என்ன இருக்குது? அப்ப சத்துருகிட்ட இருந்து கூட அதை புடுங்கல பாருங்களேன். ஏன்? அழைத்த அழைப்பும் உங்ககிட்ட இருந்து புடுங்கிடுவாருன்னு சொல்றாங்களே, கடவுள் பாருங்க பிசாசுக்கே நீதி உள்ளவரா இருக்கிறார். எப்படி சொல்ல இது பேசுறதுக்கே ஒரு கிருபை வேணுங்க, கேட்கறதுக்கே ஒரு கிருபை வேணும். ஆமென். அதாவது அநீதியா இருக்கிற இந்த பிசாசிடமே அவர் நீதியா இருக்கிறார். அதாங்க அவருடைய தன்மைங்கிறது. கொடுத்தது தான், கொடுத்ததை திரும்ப வாங்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்லை, எல்லாம் அவர்கிட்ட இருந்தா வருது. கொடுத்த பொருளும் கொடுத்த வாக்கையும் திரும்ப வாங்குற படையப்பா, படைச்சவரப்பா பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இதெல்லாமே டிவைன் நேச்சருங்க. கொடுத்தது தான், பிளஸ் பண்ணதான். அதனால தான் இவங்களை ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி அந்த 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 பிழையாம வச்சு பாலாக் என்ன பண்றான், இவங்களை பாலாக்கலான்னு முடிவு பண்றான். ஏதாவது பாரு, இவன்கிட்ட ஏதாவது குற்றம் கிட்ட இருந்தா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இவன் வாழ்க்கையை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்து பார்த்துட்டு ஒரு மலையிலிருந்து பார்க்குறான், இன்னொரு மலையிலேருந்து பார்க்குறான், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே ஆவியை ஊத்துறாரு, கண் திறக்கப்படுது. இப்போ சொல்கிறான், அவர் யாக்கோபிலே அக்கிரமங்களை பார்ப்பதில்லை, அவர் யாக்கோபிலே குற்றங்களை பார்ப்பதில்லை. யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. நீ வாசனை வீசும் சந்தன மரங்களாகவும் பரவி போகிற ஆறை போலவும் நீங்கள் இருக்கிறீர்கள்.
அவன் சொல்லிட்டான், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அப்படின்னா என்ன? பிளஸ் பண்ணிட்டா பண்ணதுதான், ஆசீர்வதிச்சிட்டா ஆசீர்வதிச்சதுதான், மாற்றமே இல்லை. பாராக்கா தேரே போ ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம் அப்படிப்பட்டதா இருக்குதுங்க. அவர் அதனாலதான் பாருங்க, என் தேவன் நித்தியமானதையும் நிரந்தரமானதையும் கொடுக்கிறவர். ஆமென். அவர் உங்க மேல அன்பு வச்சதுதான், எடுக்கவே மாட்டார். உங்களை ஒன்ஸ் கம் அப்படின்ட்டாருன்னா கோன்னு சொல்லவே மாட்டார். அழைச்சதுதான், கூப்பிட்டதுதான். அதனாலதான் பாருங்க, நிறைய மனிதர்கள் வரங்கள் கிருபைகள்லாம் பெற்று சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையில சில மேடு பள்ளங்கள், சில சரிவுகள், சில சரியில்லாத நடத்தைகள் வந்தா கூட இன்னும் தேவன் அவங்கள பயன்படுத்திட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? கொடுத்ததுதான், நான் எடுக்கவே மாட்டேன். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், பேசுறதுனா தீர்க்கதரிசனம்லாம் கரெக்டா இருக்க, நல்ல அற்புதம்லாம் பண்றாரு, ஆனா சரியில்லையே. அவரு கிரியின் அடிப்படையில் அந்த கிஃப்டை கொடுக்கவே இல்லை, கிருபையின் அடிப்படையில் கொடுத்தாரு, அதனால அது போய்கிட்டே இருக்கு. ஆமென். இது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, அது ஏன் இஷ்டம் பார். அது ஏன் இஷ்டம். மோசே பாருங்க, கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேசுனாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். ஆனா தண்ணி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. மிரக்கல் நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு கொடுத்த கிஃப்டை அவர் மாற்றவே இல்லை. ஆமென். நீ மக்கள் மத்தியில அவமானப்படனா விரும்பலன்னு அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. இந்த கிஃப்ட்ஸே என்ன தெரியுமா? இவங்க சில பேர் நினைச்சுக்கிறாங்க நான் உபவாசத்து வாங்கினேன் அப்படின்ட்டு. நீங்க அப்படி சொல்லும் போதே நீங்க அப்போ அது கிருபை வரம்னே சொல்லல, உபவாச வரம். அது பேரை மாத்திடுங்க. ஏன் கிருபை வரன்னு சொல்றீங்க? அதாவது நான் உபவாசித்தேன், தேவன் கிருபையாய் கொடுத்தார். கிருபையாய் கொடுத்தாரா உபவாசத்து கொடுத்தாரா? கரெக்டா சொல்லுங்க. ரெண்டுமா சொல்லக்கூடாது. அதாவது என்ன ஆயிருது, நம்ம ஆட்கள் அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை புரிஞ்சுக்காதனால ஒரு புதுவிதமான வார்த்தைகள்லாம் உருவாக்கி விட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே வர்றோம் ஒன்று ஒன்றா. உண்மையிலே இவங்க உபவாசிச்சு இருப்பாங்க, அந்த நேரத்தில் கிஃப்ட் எல்லாம் ஆப்ரேட் ஆயிருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது உபவாசத்தினால கிஃப்ட் ஆப்ரேட் ஆகலை. கொஞ்ச நேரம் கடவுளோட ஸ்பெண்ட் பண்ண அந்த கவனம்லாம் செலுத்த ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்ய ஆரம்பிக்கிறோம். எல்லாம் என்ன ஆகுது? ஆக்டிவேட்டு ஆக ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே உள்ளதா இருந்துச்சு. ஹலோ, இப்போ ஹோலி ஸ்பிரிட் அதை பார்க்கறதுக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். ஆனா இவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் 40 நாள் போட்டதுனால தான் அவர் மேல இருந்து 2 போட்டாரு, இன்னும் 5-6 வச்சிருக்காராம், அடுத்தால போட்டு அதை வாங்கலான் இருக்கேன் பிரதர் அப்படிங்காங்க. கரெக்டா பார்த்துக்கோங்க, அதுக்கு பேரு கிருபை வரம். எல்லாம் சொல்லுங்க, கிருபை வரம். வரங்களே என்னதுதான்? கிஃப்ட் தான். எல்லாம் சொல்லுங்க, கிருபையினால தான் வரமே. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், கிருபையினால வரங்களை பெறுகிறேன், கிருபையினால தான் ஆசீர்வதிக்கப்படுறேன். இஸ் பிகினிங் டு எண்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் கிருபையே. ஏன் இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். நான் எப்பவுமே ஒரு செய்தியை பேசும்போது ஏன் இதை பேசணும், இதனுடைய விளைவுகள் என்ன, இதை பற்றி நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது இன்னைக்கு காலையில் கூட நான் என்ன யோசித்தேன்னா, இப்படி பேசும்பொழுது தான் கடவுள் எவ்வளவு தாராளமாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா அதை நீங்க அனுபவிக்க நீங்க கூட சக மனிதனை மன்னிச்சு நேசிச்சு அவர்களிடத்திலே தாராளமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். எங்கேயும் கிருபையின் ஒளி பரவும், எங்கும் கிருபையின் வெளிச்சங்கள் உண்டாகும். ஆமென். ஆனா இப்ப யாரும் அப்படி இருக்குது இல்ல. ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு ஒதுக்கிக்கிட்டு பகைமையோடும் கசப்போடும் ஒரு மாதிரி வாழ்றாங்க. ஏன்? எழுத்துலாம் போடுறாங்க, மனிதனின் அன்பு உன்னை காயப்படுத்தும், கடவுளின் அன்பே உன்னை சுகப்படுத்தும். ஆனா உங்களுக்கு தெரியல பாருங்க, கடவுள் இந்த மனுஷனை யாரையாவது பயன்படுத்தி தான் அந்த காயத்தை கூட சுகமாக்குவார். ஹலோ, அந்த டிவைன் லவ்வை சுமந்து யாரோ ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில வருவான், அதன் மூலம் தான் சுகம் உண்டாக போகுது. ஆமென். டைரக்டாலாம் நடக்கிறது இல்லை பாருங்களேன், அப்படி நடக்கிறது இல்லை. அது சில பார்ட் அப்படி நடக்குது, ஆனா முழுமையா அப்படி நடக்கிறதே இல்லை. அப்போ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க,
எல்லாம் சொல்லுங்க. கிருபையினால் ரட்சிப்பு, தெரிந்து கொள்ளுதல், நீதிமான் ஆகுதல், வரங்களை பெறுதல், வளங்களை பெறுதல், எல்லாமே கிருபை தான். வளம், ஐஸ்வர்யம் எதனால வருதுங்க? The grace of God. ஒரு ஸ்கிரிப்சர் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நெகேமியா, the book of நெகேமியா 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 9ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அதோடைய பின்னணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 25வது வசனம் பாருங்க. நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். மறுபடியும் சொல்லுங்க. மர்க்கா சொல்லு. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்போ கடவுளுடைய தயவு ஒருத்தங்க மேலே வர வர அவங்க எப்படி வாழ்வாங்க? எல்லாம் சொல்லுங்க. செல்வமாக வாழ்வேன். நல்லா சொல்லுங்க. அவருடைய தயவினால் செல்வமாய் வாழ்வேன். ஆமென். அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்கள் பாவ மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குற கிருபை இல்லை. அவருடைய கிருபை உங்களை செல்வமாக வாழ வைக்கும். ஆமென். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசுங்க. அது சுருக்கிற வேண்டியதில்லை, அது ரொம்ப பெருசு. எப்படி போட்டிருக்கு பாருங்க. பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இப்போ காட்டுறேன் பாருங்க. 9வது அதிகாரம் நிறைய இது நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை இப்போ வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா கடவுளுடைய கிருபையை பற்றி எவ்வளவு பேசியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. 16வது வசனத்திலிருந்து பாருங்க. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைக்கு செவிகொடாதே போனார்கள். எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படியாத கூட்டம். இப்ப பாருங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் களங்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும். கடவுளுடைய தன்மை பாருங்க. இவன் கடினப்படுத்துறான், இவன் மறந்துடுறான், நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறான், கீழ்ப்படியாம இருக்கிறான். பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க கீழ்ப்படிந்தோல் அப்படிங்க. பைபிள் ஃபுல்லா வாசிங்க. கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. வேதாகமத்தில் கீழ்ப்படிஞ்சதுனால யாரும் ஆசீர்வதிக்கப்படல. ஒரு ஆள் காமிங்க பார்ப்போம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா இயேசு என்கிற ஒருவர் வர வேண்டியதே இல்லை. ஆமென். வர வேண்டியதே இல்லை. ஏன்னா கீழ்ப்படுகிற சக்தி தான் உள்ள இல்லையே. எப்போ தேவன் உள்ள வர்றாரோ, எப்போ தேவ ஆவி உள்ள வர்றாரோ அப்பந்தான் கீழ்ப்படிதலே வருது. ஆமென். அப்போ நல்லா பாருங்க. கடினப்படுத்தினாங்க, கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, என்னெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. செவி கூடாதே போனார்கள். இப்போ கவனிங்க. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும். எல்லாம் சொல்லுங்க. வெகுவாய் மன்னிக்கிறவரும். கடவுளுடைய தன்மையை பாருங்க. வெகுவாய் மன்னிக்கிறவரும், அப்புறம் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. பா, இது இது விளங்காத கோஷ்டி. இது கடினப்படுத்துது, இது நினைக்க மாட்டுக்கு, கீழ்ப்படிய மாட்டுக்கு, இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா வேத வசனம் சொல்லுது தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது. அப்புறம் பாருங்க. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இப்பேற்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு ஏதோ ஒன்று தனக்கு தெய்வம்னு இவங்க என்ன பண்றாங்க? தெரிந்து கொள்றாங்க. உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். எல்லாம் சொல்லுங்க. பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிட. தொடர்ந்து இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. இவன் பண்ணதுக்கு அவர் பதில் பண்ணாரா, இல்ல அவர் கிருபை செய்யணும்னு நினைத்து கிருபை செஞ்சுக்கிட்டே இருந்தாரா? இதான் கவனிக்கணும். கைவிட
வில்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டுருவாரு, போட்டுருவாரு. ஏய், இன்னொரு சொல்றாரு, உன்னை தூக்கிடுவாருங்க. என்னப்பா கடவுளை பத்தி பேசுறீங்களா இல்ல கொக்கி குமார் யாராவது பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? உன்னை போட்டுருவார்ல, உன்னை தூக்கிடுவார்ல, உன்னை அறுத்துருவார்ல. பாஸ், எனக்காக தன் ஜீவனே கொடுத்த ஒரு தேவனை பத்தி அப்படி பேசுறீங்க? நான் சாக வேண்டிய இடத்துல தன் குமாரனை சாகும்படியா கொடுத்த அவரை இவ்வளோக்கு என்ன சொல்றது, அப்படிதான் சொல்ல வருது. இவ்வளோ மட்டுப்படுத்தி வேற மாதிரி பேசி வச்சிருக்கீங்களா அவரை? அன்னைக்கு ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்றாரு, சார் 64 சர்ச்சுக்கு போயிருக்கேன் சார் சொல்றாரு அவர். என்னைக்கு அப்படியான ரெக்கார்டு இருக்கு, வேணா உங்களுக்கு போட்டு காமிங்க. அன்னைக்கு யாரோ என் கூட இருந்தாங்க, எட்வின் பிரதர் இருந்தார். அன்னைக்கு 64 சர்ச்சுக்கு போயிருக்கேன் சார், எல்லா இடத்துலையும் நான் கேட்டது வேற சார், அறுத்துருவாரு நாங்க. எனக்கு கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஆனா சர்ச்சுக்குள்ள போனா அவரை பிடிக்காமலே போயிரும் சார். எப்படி இருக்கு பாருங்க, கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சர்ச்சுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நீ கிறிஸ்தவ நாடுல கூட நிறைய பேர் ஏத்திஸ்டா மாறினதுக்கு காரணம் நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கடவுளை தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணதுனால அவன் சொல்லிட்டான் அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லை அப்படின்ட்டான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுன்னா அவரை விட்டு போகவே முடியாது, அவரை விட்டு விலகவே முடியாது. அவர் அன்பே உங்களை ஈர்க்கும், அவர் கிருபையா உங்களை கவருங்க. அவ்வளோ பெரிய அன்புங்க அது. அதெல்லாம் பிரசங்கமே பண்ணல பாருங்களேன், வேற எதையோ பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. பரிசுத்தம் கரெக்டா இல்லைன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாராக்கும், அவர் டென்ஷன் பார்ட்டினே சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுளை. அவர் கோவப்பட்டாருன்னா பார்த்துக்கோ, பாலசேகர் அன்பு அன்பும் பாரு, நம்பிராத, அவர் கோபமானவர். கொஞ்சம் பேருக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன், அவர் கோவத்து. அப்புறம் எதுக்கு சிலுவை சொல்லுங்க பார்ப்போம், அப்புறம் எதுக்கு காயம் சொல்லுங்க பார்க்கும், அப்புறம் எதுக்கு எனக்காக ஒருத்தர் வந்து மறிக்கணும் சொல்லுங்க பார்க்கும். அது வந்து இயேசு செஞ்சாரு நீனும் செய்யணும்லாமாங்க சார். ஒன்று ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லுங்க, இல்லைன்னா போய் வேலை பார்க்க சொல்லுங்க. ரெண்டையும் போட்டு ஏன் குழப்புறீங்க? மக்கள் பாருங்க, நீங்க அந்த மிக்ஸ் பண்ணப்பட்ட காஸ்பல் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களால விசுவாசிக்கவே முடியல, அதனால தான் அவங்களுக்குள்ள நம்பிக்கையே வர மாட்டுக்கு, ஒன்றுமே வாழ்க்கையில் முன்னேற்றமே நடக்க மாட்டுக்கு. பாருங்களேன், கடவுளை பற்றியே ஒரு இந்த வந்து சில சைக்கோ கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, திடீர்னு அன்பாக பேசும், திடீர்னு கோபமாக பேசும். அண்ணிய நம்பி மாறி 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 பேசிட்டு, சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு இந்த ஒரு ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி ஆகிட்டு கடவுளை அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. திடீர்னு அவர் திடீர்னு டென்ஷன் ஆயிடுவார், திடீர்னு அன்பா இருக்கான் பாரு. ஏப்பா இவ்வளோ பெரிய குழப்பவாதியை நான் எப்படி நம்புறது? இன்னைக்கு கடவுள் டென்ஷனாக இருக்காரா அல்லது மூடு? சார் அவர் மூடு பார்த்து சொல்லுங்க. எப்படி ஆக்கி வச்சுட்டாங்க பாருங்க. அதனால தான் கடவுள்கிட்ட மக்கள் வர முடியல, அவரை நம்ப முடியல. எவ்வளோ அழகா வேதவசனம் பதிவு பண்ணுது பாருங்க. அவங்க கீழ்ப்படியில் செவி கொடுக்காம போனாங்க, ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்றாங்க. அங்க வேதவசனம் சொல்லுது பாருங்க, உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், 19வது வசனம், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என்ன மாதிரி இருக்குதுங்க, அப்பா பச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த தேவனை தான் நீங்க யோசித்து பாக்குறீங்களா? 40 வருஷங்க நீ விக்கிரகத்தை வணங்குறியா? அவனுக்கு நல்ல லைட்டை போடுப்பா, தண்ணியை கொடுப்பா, தண்ணியா குடி தண்ணியா குடி அப்படிங்க. 40 years தேவன் வந்து சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில பண்ணார். ஆனா அது ஒன்றுக்கும் அவர்கள் சரியா நடந்துக்கவே இல்லை. ஆனா பண்ணிட்டே இருந்தார், செஞ்சுட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு மவுண்ட் சினாய் வர, அந்த சீனாய் மலை வர 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் எதுவே கொடுக்கப்படுது. ஆமா, அது வரைக்கும்
அது வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே குறைவுபடலை. உங்களுக்கு தெரியுமா, நேற்றுக்கு ஒரு விஷயம் படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மோசே விசுவாசித்தான் பைபிள்ல போட்டிருக்க நிறைய இடங்கள் போய் படிச்சு பார்த்தா அந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அவனே விசுவாசித்திருக்கான். என்னைக்கு இந்த லா வந்துச்சோ அப்பமே அவன் விசுவாசம். அதுக்கப்புறம் மோசே விசுவாசித்தான்னு ஒரு வசனம் கூட இல்லை. ஆமா, போய் படிச்சு பாருங்க. ஒரு ஸ்கிரிப்சர் கூட அதுக்கப்புறம் மோசவாலே விசுவாசிக்க முடியல. டேய், உங்களை கூட்டிட்டு போனே கடையில என்னையே போக விடாம பண்ணிட்டீங்களடா. இந்த பிரமாணக்காரர்கள் எவ்வளவு மோசம் பாருங்க. அவங்களும் போக மாட்டாங்க. அதைத்தான் ஏசு சொன்னார், நீங்களும் உள்ள போக மாட்டீங்க, போறவனையும் விட மாட்டீங்க. ஆனா நீ நல்லா பாரு, பாவிகளும் வேசிகளும் திருடர்களும் கொலைபாதகர்களும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நல்லா சும்மா என்னத்தையோ போய் பேசிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படியே சொன்னதை அப்படியே சொல்றேன் நான். விபச்சாரம் பண்ணவன் பாவி துரோகி திருடன் நீ சொன்னல, நீ யோக்கியன்ட்டு நீ போல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், யோக்கியம் இல்லை ஆனா ஏன் பரிசுத்தம் ஏசுன்ட்டு உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உங்களுக்கு முன்னே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். That is the grace of God. இதுல அதனாலதான் சொல்லிட்டாரு, ஒருவனும் மேன்மை பாராட்டத்தை படிக்கு, இது கிரியையினால் உண்டானது அல்ல, இது கிருபையினால் உண்டானது. இங்க அதாவது இந்த ப்ரௌடு பேச்சுக்கே இடம் இருக்காது. கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெருமையா வராதுங்க, பெருமையான எண்ணமே வராது உங்களுக்கு. ஆனா நீங்க இந்த உபவாசிச்சேன், கண்ணீர் வெடிச்சேன், நான் கடைப்பிடிச்சேங்கிற ஆள்கிட்ட பாருங்க, பக்கா பெருமை இருக்கும் உங்களுக்கு. சட்டக்கிட்டெல்லாம் வெள்ளையா தான் போட்டிருப்பாங்க, ஆனா அம்புட்டு பெருமை இருக்கும் பாருங்க. நான்லாம் நகையை கலட்டிட்டோம்ல, இன்னும் பெருமையை கலட்டல, நகையை கலட்டிட்டு அவ்வளோ பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நாங்களாம் தாழ்மையாக இருப்போம். அப்பா பேசும்போதே எவ்வளவு தெரியும். அதாவது தாழ்மையா இருக்கிறோன்னு பெருமைப்பட்டு இருப்பாங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ எங்க சபதான் போச்சு போ. புரியல, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் பெருமை படுறதை பிடிக்கும். இன்னும் 2 வசனம் இருக்கு, படிச்சா அப்படி பறந்துருவோம் போல, கிருபையிலே ரெக்கம் பொழைச்சு பறந்துருவோம். நீங்க நான் என்ன ஆசுவாசப்படுத்திட்டு படிச்சுட்டு இருக்கேங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு நாள் இப்படிதான் சர்ச்சில் அவர் நம்முடைய வாயை நகைப்பினால் நெருப்பின்னு படிச்சேன்னா ஹோலி லாஃபிங்ஸ் அனாயிண்டிங் சர்ச்சில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. உண்மையில சொல்றேன், என்னால் அந்த வசனத்தை சர்வீஸ் முடிகிற வரைக்கும் படிக்க முடியல. அந்த லாஃபிங் ஸ்பிரிட், அந்த அனாயிண்டிங் சபையில் ஊற்றப்பட்டது பாருங்க, ஸ்டக்கான சிடி மாதிரி ஆயிட்டேன் நானே. இப்போ அது மாதிரி கிருபையில் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறேன் நான். ஆசுவாசப்படுத்திட்டு படிப்போம் படிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, 22. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்கள் ராஜ்யங்களை தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர். இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இவங்க எதுவுமே சரியா இல்லை, அவர் சரியா இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபை மாறாதது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய உண்மை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது. ஆமென். இது நம்ப முடியாம இருக்கு, பத்தி நம்ப முடிய மாட்டேங்கல. அதுக்கு பேர் தான் காஸ்பல். காஸ்பல் என்ன தெரியுமா? the original word gospel, the eugalio, the Greek word. காஸ்பலுக்கான கிரேக்க வார்த்தை என்னன்னா யுகலியோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் too good to be true news. உங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு நற்செய்தி தான் சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். சுவிசேஷத்தை கேட்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும், எனக்கா இத்தனை கிருபை. ஆமென். எழுந்து நிற்போம்.
முடிக்க முடியல, நிறைய இருக்கு. அடுத்த வாரம் தொடருவோம். ஆமென். ஹல்லேலூயா. மாஷா கரா கோதேரே. அவர் கிருபைக்கு முடிவில்லை. கிருபையை குறித்து பேசுவதற்கும் முடிவே இல்லை. ஆனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்னைக்கு ஆவியானவர் அனுப்பியிருப்பார் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாஷா கராபோ லாகோரோ. செவ்வாய் மாலை நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆழமாக கேட்பீங்க. ஸ்டடி மாதிரியே எடுத்துகிட்டு இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மாலையில் 6 மணிக்கு இங்கே நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, செவ்வாய் மாலை இந்த கிருபையின் ஆழங்களை, அகலங்களை, நீளங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். கேட்க 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 என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். என் தேவன் எனக்காக இருக்கிறார். என் தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய கிரியையை அவர் பார்க்காம அவருடைய அன்பினால் எனக்கு செய்கிறார். அவருடைய தாராளம் உங்க மேல ஊத்த ஊத்த உங்க குணாதிசயமே மாறுங்க, உங்க தன்மையே மாறும், உங்க ஸ்பாபமே மாறும். நான் சொல்லட்டுமா, ஆக்சிடென்ட்டா பரிசுத்தமா மாறிடுவீங்க. ஹோலினஸ் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட்டா நடக்கும் உங்க வாழ்க்கையில. Holiness is a by-product. அதனாலதான் நீங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் என்னது? பலன். It's a fruit. Holiness is a fruit. Christ is the root. Grace is the root. இயேசு என் வேராய், இயேசு என் வழியாய் மாறும் பொழுது பரிசுத்தம் என்பது பழமாய் வருகிறது. ஆனா இப்போ மதம் என்ன போச்சு வச்சிருச்சுன்னா, ஹோலினஸ் இஸ் a root for Christ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ நோ நோ, Christ is the root for holiness. பரிசுத்தம் இயேசு அண்டை வரும் வழி அல்ல, இயேசுதான் பரிசுத்தம் அண்டை செல்லும் வழியாக இருக்கிறார். அவரே உங்கள் ஞானமாய், உங்கள் பரிசுத்தமாய், அவருடைய தாராளம் உங்க மேல ஊற்றப்பட ஊற்றப்பட. கிருபையை பற்றி நான் பேசும்போது என்ன பேசுறேன்? God's unconditional love, God's unmerited favor. தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அன்பா இருக்கிறார், இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது உங்க மேல ஊற்றப்பட ஊற்றப்பட இந்த கிருபையின் பிரவாகத்திலே, இந்த கிருபையின் மலையிலே நனைய 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 திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க சுவாபமே மாறி இருக்கும். இந்த யோர்தான்ல மூழ்கி மூழ்கி எழும்புறான் பாருங்க. ஒன் டைம் எழும்பும் போது பார்த்தா குஷ்டமே போயிடுச்சு, குஷ்டமே போயிடுச்சு. அதே மாதிரி தான் அந்த கிருபையின் வெள்ளத்துல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் மூழ்க 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 திடீர்னு பார்ப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ரேடிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கும். சில தன்மை, சில ஸ்பாபம், சில பழக்க வழக்கம், சில அடிக்ஷனல், அதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. ஆமென். மா ஷாகா ராபோ கோதாரா ஓ ஷாகிர மா கோதால மந்தரே ரெகலபோ ஷெகதரபோ. ஹல்லேலூயா. ரெக்லேமா ஷடலபோ. ஹல்லேலூயா. அவங்க கீழ்ப்படியில, அவங்க எப்படியோ இருந்தாங்க. ஆனால் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கம் உள்ளவரும் மகா ஐஸ்வர்யம் உள்ளவருமாய் இருந்தவர் அவருடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க எந்த நன்மையுமே பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நன்மைக்கு மேல நன்மை பார்ப்பீங்க. ஆமென். இனிமே நன்மைகள் உங்களை தொடர்றது நீங்க பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க முழுசும் இப்ப எதை நம்புறீங்க? என் கிரியை அல்ல, அவர் எனக்காக செய்தது. ஆமென். Worthy is the Lamb. எனக்காய் அடிக்கப்பட்டவர், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சவர். அப்படி சார்ந்து கொள்ள உங்க மேல எல்லாம் ஃப்ளோ ஆகிறத நீங்க பாப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத வரங்கள், வல்லமைகள் வாழ்க்கையில செயல்படுறத நீங்க பாப்பீங்க. அவரை நோக்கி பார்ப்போம். All his grace, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மன்னிப்பு, சுகம், வரங்கள், வாழ்வு சகலமும் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. It's a free gift of God. அதில் மாற்றமே இல்லை. அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபையிலே மாற்றமே இல்லை. நல்வினை தீவினை ஒன்றும் செய்வதற்கு முன்பு, பிறவாததற்கு முன்பு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலால், அழைத்தவரால் அது நிர்ணயிக்கப்படுகிறது. The sovereignty of God, அவருடைய இஷ்டம் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். காலையில
அளவற்ற அன்பின் பிரசனத்தை அண்டை நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். ஓ ஷகரமனா கதாரா. எந்த மனிதனின் மூளையோ எந்த மனிதனுடைய சிந்தனையே நீ காலையில் நீங்க கேட்கல. பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அவருடைய ஆவியானுடைய உதவினால் வந்த வார்த்தைகளை நீ காலையில கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ஓ ரமா ஷதரே எனக்கா தனக்கிருப என்மேல் அளவற்ற கிருப. Receive that grace, receive that free gift. Hallelujah. இதுவரை பாவத்தின் பாரத்தினாலோ, இதுவரை அழுத்தத்தினாலோ, இதுவரை நான் ஒன்றும் பெர்ஃபெக்டா செய்யவே இல்லையே அப்படிங்கிற மனநிலை நீங்க இருப்பீங்கன்னா, receive Christ, receive his free gift, receive his unconditional love, his unmerited favor. அவருடைய அளவற்ற தயவை, அவருடைய அளவற்ற கிருபைகளை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். மா கரா சேக்ரமந்தரோ ராத்தரேபோ ஷேகேலா பரபலரரரர. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்வதற்காய் நன்றி. இந்த கால வேளையில இயேசு எங்கள் இருதயத்தை நிரப்புவதற்காய் நன்றி. இயேசு செய்த காரியங்கள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு எங்க மேல பெருகிறதற்காய் நன்றி. இந்த கால வேளையில வெகுவாய் மன்னிக்கிற ஓ தாராள பிரபு, ஏராளமானவர் எங்க மேல அருவியை போல, நயாகரா வீழ்ச்சியை போல, நீர் வீழ்ச்சியை போல கிருபையை கொட்டி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் மலையில நாங்கள் நனைந்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபா ஷகதரபா ஷடலபதரபலபா. அந்த அன்புக்கு கீழே வியாதிகள் மறையும். அந்த அன்புக்கு கீழே ஓ வாழ்க்கையின் துக்கங்கள், வேதனைகள் மறையும். ஓ ரஷடலபோ. உம்முடைய கிருபையை போல பெரிய மருந்து ஒன்றும் இல்லை சுவாமி. அது எங்க இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது, அது எங்க மனதை நிரப்பும் பொழுது நாங்கள் சுகம் அடைகிறோம், நாங்கள் பலன் அடைகிறோம். எங்களை அது வாழ வைக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலையிலேயும் உம்முடைய அளவற்ற கிருபையை ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை ருசிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாள் இதுல வாழட்டும் சுவாமி. ஆவியானவர் ஒவ்வொரு நாள் இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இலவசமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஈவு, கிரியையினால் பெறாமல் உம்முடைய அன்பினால் பெற்ற செல்வம், உம்முடைய அன்பினால் பெற்ற சுகம், உம்முடைய அன்பினால் பெற்ற சகல காரியங்களை நினைவு கூர்ந்து தாவீது மன்னனை போல தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன் என்ற நன்றி உணர்வோடு, துதி உணர்வோடு வாழ, அநேகருக்கு இந்த கிருபையை காட்ட, அநேகரிடத்துக்கு தாராளமாய் இவர்கள் வாழ உதவி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த கால வேளையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே செய்த கிரியைகளுக்காய் நன்றி, அனுப்பின வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வாவ், praise God. Thank you Jesus, thank you Holy Spirit. ஆமென். நான் சொல்றேன், இது நான் பண்ண பிரசங்கம் கிடையாது. It's full of Holy Spirit. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியினாலே, ஆமென், ஹalleluya. இன்றைக்கு பிரசங்கித்தோம், ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதாவது கிவிங்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்பதின் அடையாளம், அவ்வளவுதான். நீங்க கொடுத்ததுனால அவர் கொடுக்கல, அவர் கொடுத்ததுனால நீங்க கொடுக்குறீங்க. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. முந்தி கொடுத்தவர் யாரு? அவர். அவர் கொடுத்த தாளந்து, அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த வாய்ப்பு, அவர் கொடுத்த விதை, இதை வைத்து தான் இதை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ நாம கொடுக்கும் போது என்ன சொல்றோம்? தாவீது போல சொல்றோம், உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆமென். சோ நேர்லையும் ஆன்லைன்லையும் பார்க்குற பிள்ளைங்க, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். சில கேட்காங்க, கொடுக்கணுமாயா 10ல் 1 கொடுக்கணுமா? என்ன சொல்ல, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமே தேவையில்லை. அவர் அன்பு உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு எல்லாமே புரியும். சிலருக்கு அது ஒரு பாரம் ஆயிடுச்சு. தசம பாகம்லாம் நம்ம கொடுக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். தசம பாகத்தினால உங்களை ஆசீர்வதிக்கலைங்க, இயேசுவினால தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க அதுக்கு நன்றியா இருக்கும்படியா ஒரு செயலை செய்றீங்க. அதுக்கு பேர் தான் டைட்ஸ், சீட், ஆஃபரிங்ஸ் எல்லாமே. ஆமென். கடவுளும் பார்க்குறாரு, என்ன மாதிரி தாராளமா இருக்கிறான். முதல்ல நிறைய தராரு,
நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நீங்க இன்னும் தாராளமா இருக்கிறத பார்த்து ஒரு நதி மாதிரி நீங்க மாறுறீங்கன்னா, கடவுள் பார்க்கறாரு, இவன் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, இவன் என்ன பண்றான், ஒரு நதி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி இன்னும் மடையை திறந்துடுறாரு. அது கிருபையில இன்னும் நீங்க பெருகுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். அதை பற்றிலாம் பேசுவோம். ஆனா இப்போ நீங்க எல்லாத்தையும் எதுல தான் பெற்றிருக்கிறீங்க? கிருபையினால தான் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆமென். அப்போ அதுக்கு நன்றியா இருக்கும்படி நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஸோ அன்னைக்கு காலையில் ஆஃபரிங் கொண்டு கொடுக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணும்பொழுது, ஸோ ஐ ஃபீல் ஜாய். பைசா பார்த்தா யாருக்கு பிரதர் ஜாயாக இருக்காது அப்படிங்கிறீங்களா? நோ நோ நோ, இது வேற மாதிரியான ஜாய். அது என்னன்னா கோடிகள் அப்படின்னு ப்ரேயர் பண்ணும்போது அப்போ ஐ ஃபீல் ஜாய். அப்படின்னா என்னென்னா, அந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேஸு கீழே இருக்கிறீங்க. அது என்ன கிரேஸ்னா, ரிச்னஸ், அபண்டன்ஸ். ஆமென். இதில் அட்டாச் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நாளில் தரித்திரத்தை தேடினா கூட உங்கள் கண்ணில் தெரியாது. அவ்வளோ பெரிய செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆமென். நீங்கள் இந்த நெகேமியால வாசித்த வசனத்தெல்லாம் போய் வாசிங்க. வீடுகளை கட்டி, தோட்டங்களை வாங்கி, பிஸ்னஸை பண்ணி, உங்களுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். சொல்லிட்டே போங்க, உங்களுடைய பெரிய தயவினால் செல்வமான வாழ போறேன். ஆமென். அவ்வளோதான். அந்த நன்றி உணர்வு கடவுள் கொட்டினாருங்க, அதனால நானும் அவரை போலவே கொட்டுறேங்க. அதான் கிவிங், வேற எதுவுமே கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர்.